துறை தினங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளில் மேல் சிலுவைத்து இயேசு கிறிஸ்து வெற்றி சென்ற நாமத்தில் சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி வெளியேற்றி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறவருமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் மெல்சடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி இறைவன் இயேசுவை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்ய போகிறோம். இயேசு இந்த இடத்தில் வந்திருக்கிறார். 2 பேர்கள் 3 பேர்கள் நாமத்தில் எங்கே கூடுகளோ அங்கே வருவேன் என்றார். வந்திருக்கிறார். அசுத்தாவை பிடித்தவர்கள் தலை சுற்றி கீழே விழுவார்கள். அவர்களை தூக்கி கொண்டு வந்து முன்பதாக போட்டு விடுங்கள். வாலண்டியர்ஸ் கவனித்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி நாம் இறைவன் இயேசுவை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா. இன்று இரவு அற்புதத்தின் இரவு, இன்று இரவு விடுதலின் இரவு. இயேசு சொன்ன நானே உலகின் ஒளி, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. மரிச்சேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். கைகளை சட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். இப்பொழுது துறை தினங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளில் மேல் சிலுவைத்து இயேசு கிறிஸ்து வெற்றி சென்ற நாமத்தில் சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி வெளியேற்றி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசின் கிரைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி பிசாசுகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரின் பச்சை இரத்தத்தை இந்த மைதானத்தில் தெளிக்கிறேன். என் ஜனங்களே தெளிக்கிறேன். வசனத்தை கேட்க கூடாதபடி இதயத்தை அடைத்து வைத்திருக்கிற பொல்லாத பிசாசின் கரத்திலிருந்து என் ஜனங்களை விடுதலாக்குற இயேசுவின் நாமத்தினாலே கைகளை சட்டி. Thank you Jesus, wonderful Jesus, almighty God. இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்குகிறது. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருங்கள். இயேசு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது. நன்றி. அன்பு சகோதரி தனமணி, தேவனுடைய கரம் உன்னை தொடுகிறது. 3 வருடங்கள் 17 நாட்களாக குடும்பம் சின்னாபின்னமாகி கண்ணீரோடு ஓடி வந்திருக்கிறீர்கள். தேவனுடைய வல்லமை இப்பொழுது இழந்ததை திரும்பி தருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. டெய்ஸி, தேவனுடைய கரம் உங்கள் கணவனுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய மகிமை இறங்குகிறது. உங்கள் சாபம் ஒன்றோடு தொலைந்து போகிறது. சந்திரசேகர், தேவனுடைய கரம் உங்களை தொடுகிறது. வட்டி கடனிலிருந்து இயேசு உங்களை விடுதலையாக்குகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. Thank you Jesus, wonderful Jesus. நன்றி இயேசு சுவாமி, நன்றி 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 அப்பா, நன்றி. கவிதா, தேவனுடைய வல்லமை உன் எதிர்காலத்தின் நட்சத்திரத்தை போல பிரகாசிக்க செய்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. ஆசீர்வாதம். உங்கள் 2வது மகளுக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இயேசு சொல்லுகிறார், இன்னும் 4 மாதம் 18 நாட்களுக்குள் நான் உன் குடும்பத்தில் துதியின் சத்தத்தை முழங்க பண்ணி நீ எதிர்பார்த்தது உனக்கு கொடுக்கிறேன், வெட்கப்பட்டு போக மாட்டாய் என்று. கைகளை சட்டி, கைகளை சட்டி. இயேசு ஒவ்வொரு மேலும் தம்முடைய வல்லமை அனுப்புகிறார். ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருங்கள். நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள். நன்றி அப்பா, நன்றி 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 இயேசு சுவாமி. சகுந்தலா, தேவனுடைய கரம் உங்கள் வயிற்றின் நடுப்பதில் இருக்கிற பலவீனத்தை தொட்டு சுகமாக்குறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலை. Thank you Jesus, wonderful Jesus. இயேசு நம் மத்தியில் வந்திருக்கிறார். அவருடைய பாதத்தில் வந்து கரத்தாய் பிரார்த்தனை செய்வோமா? அவர் வருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். பிரார்த்தனை செய்வோம். நம்பினோர் அல்லோர் அறிவாரே எந்தன் தம்பிரானே உந்தன் கம்பீர குணம்
நம்பினோர் அல்லோர் அறிவாரே எந்தன் தம்பிரானே உந்தன் கம்பீர குணம் அம்பரவும் அன்பின் அதிசய நடச்சுதல் அம்பரவும் அன்பின் அதிசய நடத்துதல் அம்பரமும் அன்பின் அதிசய நடத்துதல் சம்பூரண சம ரட்சண்ய செல்வம் எத்தனை நாவா துதிப்பேன் எந்தன் கர்த்தாவும் கருணையை பாடி புகழ்ந்து எத்தனை நாவா துதிப்பேன். பிரார்த்தனை கேட்கும் பெம்மானே இந்த பேதை பலவீனம் பாராய்தருள் கோனே பிரார்த்தனை கேட்கும் பெம்மானே இந்த பேதை பலவீனம் பாராய்தருள் கோனே சரணனும் செம்பாத மலரடி சேர்ந்தே சரணனும் செம்பாத மலரடி சேர்ந்தேன் சரணனும் செம்பாத மலரடி சேர்ந்தேன் கரத்தை பிடித்து கவலை தோனே எத்தனை நாவா துதிப்பேன் எந்தன் கர்த்தாவும் கருணையை பாடி புகழ்ந்து எத்தனை நாவா துதிப்பேன். துணிவாயின் நெஞ்சே தீவிரமாய் மிக தொழுது ஆண்டவன் செயல் நினைந்து துணிவாயின் நெஞ்சே தீவிரமாய் மிக தொழுது ஆண்டவன் செயல் நினைந்து எண்ணில் அடங்காது இறைவனில் கிருபை எண்ணில் அடங்காது இறைவனில் கிருபை எண்ணில் அடங்காது இறைவனில் கிருபை விண்ணவர் சேவையில் வீரமாய் செல்ல எத்தனை நாவா துதிப்பேன் எந்தன் கர்த்தாவும் கருணையை பாடி புகழ்ந்து எத்தனை நாவா துதிப்பேன். நினைக்க நினைக்க எந்தன் நெஞ்சமெல்லாம் உருகும் நினைக்க நினைக்க எந்தன் நெஞ்சமெல்லாம் உருகும் நினைக்க நினைக்க எந்தன் நெஞ்சமெல்லாம் உருகும் நின்னை சொன்னாலையா நின்னை சொன்னாலையா சூட்டி மகிழும் எத்தனை நாவா துதிப்பேன் எந்தன் கர்த்தாவும் கருணையை பாடி புகழ்
வானங்களுக்கு மேலாக தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரே, 1000 நாவுகள் இருந்தாலும் அதை துதித்து புகழ்வதற்கு போராது சுவாமி. துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னேன். எங்கள் மத்தியில் வந்தார். தாய் பசுவை நோக்கி கன்று ஓடி வருவது போல என் பிள்ளைகளுமை பார்க்க ஓட்டமாய் ஓடி வந்திருக்கிறார்கள் அப்பா. இன்றைக்கு என்ன விரும்பி வந்தார்களோ அதை கொடுத்து அனுப்பு. சகல சத்துரு வல்லமையும் சத்துரு கட்டுகளையும் சத்துரு கிரைகளையும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிஞ்சு கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சேர்ந்த இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுங்கிட்ட நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த மேடையும் ஜனங்களையும் மேலாகச் செய்யும் பரிபூர்ணமான ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்திரித்து பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென். உட்கார். இந்த முதல் நாள் இரவு நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சங்கீதம் 37:4 வாசிக்க கேட்கலாம். கர்த்தரிடத்தில் 4ஆம் வசனம் வாசிக்க. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கைகளை தட்டி. இந்த நாளின் செய்தியின் சாராம்சம் அல்லது தலைப்பு என்ன? உன் இருதயத்தின் வேண்டுதல்களை கேட்கிறவர் அல்லது அருளுகிறவர். கைகளை தட்டி. வேத புத்தகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக நாம சங்கீர்த்தனங்கள் உண்டு. யெகோவா ஷம்மா, யெகோவா ராஃபா, யெகோவா ஈரே, எல்ஷடாயின் தேவன், மாறாதவர், மகத்துவமுள்ளவர், கிருபை நிறைந்தவர், அக்னிமயமானவர், சேரக்கூடாத ஒளியில வாசமாய் இருக்கிறவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அல்பா ஓமேகா, ஆதியும் அந்தமும், முந்தினவர் பிந்தினவர், ஈசாயின் அடிவேறு, தாவீதின் சந்ததி, பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரம், நித்தியானந்த ஏக சக்கராதிபதி என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் சங்கீதக்காரன் அவருக்கு ஒரு நாமகாரணத்தை சொல்லி அழைக்கின்றான். சங்கீதம் 65:2, ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் முடிச்சுக்கு வருவார்கள். ஒரு சரீரத்தை கொஞ்சம் கிள்ளி பாருங்களேன். வலிக்குதா? மாமிசம் இருக்குது, உயிரும் இருக்குது. மூக்குல பஞ்சு வச்ச அன்னைக்கு தான் அதெல்லாம் தெரியாது. நமக்கு உயிர் இருக்குதுன்னா ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கு இந்த தரங்கம்பாடியில் இந்த மைதானத்துக்கு ஓடி வந்திருக்கிறோம். எதற்கு? அழுதது போதும், மனுஷனை நம்பினது போதும் ஐயா. போலீஸ்கிட்ட போனது போதும், வக்கீல்கிட்ட போனது போதும், டாக்டர்கிட்ட போனது போதும், புருஷன்கிட்ட அழுதது போதும், மனைவி கிட்ட அழுதது போதும், பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட அழுதது போதும். ஒரு நம்பிக்கை எனக்கு இந்த தரங்கம்பாடியில் இந்த மைதானத்தில் இயேசு இந்த 3 நாளும் தம்முடைய வல்லமை விளங்க பண்ண போகிறாராம். இன்று எனக்கு விடுதலை கிடைச்சோடும். நம்பித்தானே வந்திருக்கிறீர்கள். கைகளை தட்டி. மனோத்தரம் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அது ராமசாமினாலும் சரி, பரமசிவனாலும் சரி. எங்க அப்பா பேர் பரமசிவன். ஆறுமுகம்னாலும் சரி, இஸ்மாயில்னாலும் சரி, அது ஃபைசல் கானா இருந்தாலும் சரி. இது மதம் மாற்றும் விழா அல்ல. சில புரியாமல் பேசுகிறார். மதம் மாற்றும் நிகழ்ச்சி அல்ல. மனிதனுடைய மனக்குமுறல்களுக்கு விடுதலையாக்கும் ஒரு இடம் இயேசு கிறிஸ்துவின் சமூகம். கைகளை தட்டி. மதம் மாறி என்னங்க பிரயோஜனம்? மதம்னாலே கிறுக்குன்னு அர்த்தம். யானைக்கு கிறுக்கு பிடிச்சா என்ன சொல்லுவான்? மதம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவான். மதம் இழகி மலையாளத்தில். இங்கே மதம் சார்ந்த விஷயமாக வரவில்லை. இன்று வரை நான் மதம் மாறவில்லை. எங்க அப்பா பேர் பரமசிவன் தான், பரமசிவன் மகன் தான். கைகளை தட்டி. என்னை மனிதனாய் மாற்றின ஒரு மகா பெரிய தலைவன், உலகச்சே உண்டாக்கின அகிலாண்டத்துக்கும் சக்கரவர்த்தி ஒருவர் எனக்கு என் இருதயத்திற்கு துக்கத்தை மாற்றினார், உனக்கும் மாத்தான்னு சொல்ல வந்திருக்கேன். அவ்வளவுதான். கைகளை தட்டி. அவ்வளவுதான்.
எனக்கு கொடுத்தவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? ஒரு நல்ல டாக்டர் இருக்கிறாருங்க நாகப்பட்டினத்தில், அங்க போங்க, இந்த மூட்டு வலி சரியாயிரும். அறிமுகமாக மாட்டோம், அறிமுகப்படுத்தி வைப்போமா? நான் போனேங்க, எனக்கு சரியாயிருச்சு. என் வாழ்வை, என் குடும்பத்தை, என் தலைமுறையை மாற்றின ஒருவர் என்று உன் குடும்பத்தையும் மாற்றப் போகிறார். இது விடுதலையின் நாள், அற்புதத்தின் நாள், அதிசயத்தின் நாள். இன்றைக்கு இரவு இந்த கூட்டம் முடிந்து வீட்டுக்கு போவீர்கள், வீட்டு வாசலை திறப்பீர்கள், ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்க போகிறது. என்ன தெரியுமா? இதுவரை பார்த்த பழைய வீட்டை பார்க்க மாட்டீர்கள். வெளிச்சம் நிறைந்த ஒரு வீட்டை இயேசு உங்களுக்கு திறந்து வைத்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நினைப்பதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலான காரியங்களை செய்கிறவர். எனவேதான் சங்கீதம் 66:20 சொல்லுகிறது, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த கர்த்தனுக்கு ஸ்தோத்திரம். கைகளை தட்டி, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 வருஷத்துக்கு முன்னாடி அழுத, ஐயோ நாளைக்கு கடங்காரன் வந்து என்ன செய்ய போறானோ, வீட்டோட மூட்டைப்பூச்சி மருந்து வாங்கி சாப்பிட்டுடலாமா, ஃபாலிடால குடிச்சிடலாமா, தூக்கு போட்டுடலாமா, அல்லது ஊரை விட்டே காலி பண்ணி போயிடலாமா, தெரியலையே என்ன செய்வேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி சாக நினைச்சேனே, இன்னும் சாகாம வந்து இந்த மைதானத்தில் உட்கார்ந்து இருக்கிற. கைகளை தட்டி, எல்லாம் இருக்குதுங்கய்யா, எல்லாம் இருந்தும் என் மனதின் ஓரத்தில் ஒரு அழுகுரல் தொனித்துக் கொண்டிருக்கிறது. பல வருடங்களா நல்ல காரியமே நடக்கலைங்க பிரதர், ஐ அம் டிப்ரஸ்ட், மனம் சோர்ந்து வந்திருக்கிறேன் என்று வந்திருக்கிற உங்களுக்காக ஒரு கூட்டத்தை என் அன்பு மகன் ஹென்றி சாமுவேல் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் மூலமாய் ஏற்பாடு பண்ணி இருக்கிறார். உங்க ஊரெல்லாம் நாளைக்கு சொல்ல போறீங்க. நேற்று போன கூட்டத்துக்கு பல வருடமாய் காத்திருந்த என் பாரத்தை அந்த தெய்வம் தூக்கி எறிஞ்சிட்டார். கைகளை தட்டி, என் வியாதியை தூக்கி எறிந்து விட்டார். என் கேள்விகளுக்கு பல நாட்களை பதில் வராம இருந்துச்சுங்க அக்கா. நேற்று ராத்திரி ஒரு கண்ணாடிக்காரர் மதுரிலிருந்து வந்தார். அவர் கையில இயேசுநாதர் ஏதோ கொடுத்து விட்டாராம், என்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாருங்க ஒரு பார்சல். அந்த பார்சல் என் தேவைகள்லாம் இருந்தது. கைகளை தட்டி, I am not a Bible teacher. நான் ஒரு வேதாகம ஆசிரியர் அல்ல. வேதத்தை கற்று ஏதோ வேதாகம கல்லூரி போய் கற்று சேர்ந்து டாக்டர் பட்டம் பெற்றவன் அல்ல. ஒன்லி மாஸ்டர், ஐ எம் ஒன்லி ஸ்டூடெண்ட். கைகளை தட்டி, ஒரே குரு, ஒரு மாணவன். அவர் சொல்வதை பைத்தியக்காரனை போல 34 ஆண்டுகள் உலகமெங்கும் உளறி கொட்டி கொண்டு வருகிறேன். லட்சக்கணக்கான மக்களை கிறிஸ்துவின் சபையில் சேர்க்கும் பாக்கியத்தை ஆண்டவனுக்கு கொடுத்தார். கைகளை தட்டி, இதுவரை இந்த ஊழியத்தின் மூலமா 6 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இயேசுவை அறிந்து சபைகளில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். கைகளை தட்டி, கூட்டம் எவ்வளவு இருக்குங்கிறது முக்கியம் அல்ல, ரிசல்ட் என்னங்கிறது தான் முக்கியம். கைகளை தட்டி, ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் அவுட்னா புது புது மைதானம் வந்துருந்தாங்க. என்ன ஆட்டம், என்ன லேசர் பீம் லைட்டு, என்ன மியூசிக்கு. அப்பா அவர் கோட்டெல்லாம் கழட்டி எரிஞ்சு சட்டையும் கழட்டி எரிஞ்சு ஆடினார் பாருங்க. டான்ஸு பீச்சு எறிஞ்சிட்டாரியா, நல்லா தாங்க இருந்துச்சு. வாட் இஸ் த யூஸ் ஃபார் அஸ்? அதெல்லாம் நமக்கு பிரயோஜனம் என்ன? இன்றைக்கு இரவு அப்படிப்பட்ட கூட்டத்தை நடத்த நான் வரவில்லை. என்னிடத்திலேயே நின்று 34 வருஷம் பேசுறேன். புல்பீடத்தை அகல மாட்டேன். இந்து குடும்பத்தை சேர்ந்தவன், 7 வருடம் டிப்ளமோ இன் கிளாசிக்கல் டான்ஸ். இந்திய நாட்டியங்களிலே 7 வருஷம் டிப்ளமோ வாங்கி கலைத்துறையில் டான்ஸ் மாஸ்டராக இருந்து அதை தூக்கி எறிஞ்சிட்டு இயேசுவின் வேலைக்கு வந்தேன். கைகளை சட்டி, ஆட தெரிஞ்சவன் ஆட மாட்டேங்கிறேங்க. ஆட தெரியாதெல்லாம் ஆடுது, கண்டபடி ஆடுது. என்ற கிறிஸ்தவது என்டர்டைன்மெண்ட் நிகழ்ச்சி இல்லைங்க, பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அல்ல, உன்னை விடுதலையாக்கும் நேரம். கைகளை சட்டி, உன் ஆத்துமாவை விடுதலையாக்கும் நேரம் என்பதை நம்பி இன்னைக்கு வந்திருந்த ஒருத்தருக்கு கூட கர்த்தர் அற்புதம் செய்யாம அனுப்ப மாட்டார். கைகளை தட்டி, இயேசுவின் வல்லமை ஊழியம் வல்லமையை கொண்டு வந்திருக்கிறது. அவருடைய வல்லமை, குணமளிக்கும் வல்லமை, விடுதலையாக்கும் வல்லமை, உன் கண்ணீரை சுடைக்கும் மனது உருக்கம் இப்பொழுது இறங்கி வரும். இந்த கூட்டம் பிரசங்கம் முடிந்து உங்களுக்காக ஜெபிப்பேன். இயேசுவினை சொல்லி அனுப்பினார். மதுரையிலிருந்து முந்தா நாள் இரவிலிருந்து புசிக்காமல் ஆண்டவர் சமூகத்தில் காற்று கிடந்தேன். எதற்கு?
தரங்கம்பாடி என் பிள்ளை கூப்பிட்டுருக்கிறான். ஆண்டவரே, பல வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். வருகிற மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து என்னிடத்திலிருந்து இங்கே அனுப்பும். நான் அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன் கை கழிச்சட்டி. இங்கே வருவதற்கு முன் தரங்கம்பாடியில் வரும் என் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். தன் தீர்க்கதரிசியின் கையில் அதை கொடுத்தார். நான் போகிறேன். என் அன்பு மகன் ஹென்றி சாமியல் இந்த கூட்டத்தை பல பாடுகளுக்கு மத்தியில் ஏற்பாடு பண்ணி இருக்கிறான். அவனுக்கும் குடும்பத்துக்கும் பொண்டாட்டிக்கும் இல்லை ஆண்டவரே. அந்த பட்டணத்தில் உம்முடைய தாசன் மிஷினரிகள் வந்து கால் வைத்து அந்த கிராமத்தில் நீர் இறங்கி வந்தே ஆக வேண்டும். மறுபடியும் ஒரு ரிவைவல் எழுப்புதல் வர வேண்டும். சபைகளில் நிரம்பி வழியணும் கைகளை தட்டி. மட்டுமல்ல, தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை, விடுதலையின் வல்லமை, பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள வல்லமை இறங்க வேண்டும். எதற்கு சொன்னேன்? இன்றைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நாளைக்கு நீங்களே வால் போஸ்டரா மாற போறீங்க. ஊருக்குள்ள போறீங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் அழைத்து கொண்டு இங்கெல்லாம் இடம் இருக்கக்கூடாது. கைகளை தட்டி. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலான அதிசயங்களை செய்கிற இறைவன். எனவேதான் அவர் சொன்னார் யோவான் 14:14, என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். If you shall ask anything in my name, I will do it. இயேசு என்ற என் பெயரில் எதை கேட்டாலும் செய்வேன் என்றார். நீ யாரை இரு, எந்த சபையாயிரு, பட்டையடிச்சிருந்தாலும் சரி, கொட்டை போட்டிருந்தாலும் சரி, சிலுவையில் போட்டிருந்தாலும் சரி, கயிற்றுல போட்டிருந்தாலும், எண்ணத்திலே போட்டுக்க, என்ன உருவத்தில் வந்தாலும் சரி, கட்ட முக்கு, நீள முக்கு, குண்டு முக்கு, எது இருந்தாலும் சரி, கோட்டு போட்டாலும் சரி, வேட்டி கட்டினாலும் சரி, ஒரே ஒரு நம்பிக்கை உன் இருதயத்தில் இருக்குது. இயேசுநாதர் இன்றைக்கு என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறார். கைகளை தட்டி. அப்படி வந்தவர்களுக்கு எல்லார் வீட்டிலும் இன்றைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை. கைகளை தட்டி. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அவர் உன் வேண்டுதல்களை, உன் மன விருப்பச்ச, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இன்றைக்கு tonight expecting a miracle right now, brother and sisters. He is Almighty God. He is the living God. Our Lord Jesus Christ, the same excellent and follower. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாத இறைவன் இறங்கி வருவார். மகிமையான காரியத்தை செய்வார். ஒரு சமயத்தை சார்ந்தவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நமக்கு ஒரு நம்பிக்கை, எங்கும் உருவமே இல்லாமல், எங்கும் பார்க்க முடியாத தெய்வம் பிராணவாயுவை போல உன்னை சுற்றி கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி. சர்வ வியாபி, அரூபியான தேவன். நீ காணாத இறைவன், நீ நம்ப முடியாத அற்புதத்தை உனக்கு செய்ய போறார். கைகளை தட்டி. உன் இருதயத்தில் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஏசாயா 59:1 சொல்லுகிறது, கேட்க கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரங்கள் குறுகி போகவும் இல்லை. காதை உண்டாக்கினவர் கேளாதிருப்பாரோ? கண்ணை உண்டாக்கினவர் காணாதிருப்பாரோ? என் அன்புக்குரியவர்களே, காதை உண்டாக்கினது பேசும் தெய்வம் செத்து போய் பாடிலை தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணி மண்ணோடு மண்ணா மக்கி போன ஒரு தெய்வத்தை பேசல. ஹிஸ்டரி, நாட் ஸ்டோரி, ஹிஸ்டரி. அவருடைய சரித்திரம். கைகளை தட்டி. கதையை அடிக்கவில்லை, கற்பனையை நாங்கள் பேசவில்லை. 2000 வருஷங்களுக்கு இன்ன ஊர்ல, இன்ன தேதியில, இன்னாருக்கு, இந்த வீட்டில், இந்த அம்மா வயிற்றுல பசுத்தாவினால் பிறந்து இதோ வளர்ந்து ஆசாரி தொழிலை செஞ்சு மாடு மேய்ச்சு அது பண்ணி வேலை செஞ்சு அது பண்ணிட்டு ஊழியம் செஞ்சுட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் எல்லா மனுஷனை போல. ஆனால் அதற்கு பின்புதான் ஒரு அற்புதம் நடந்தது. அடைத்த கல்லறை வெடித்தது. 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். கைகளை தட்டி. அவர்தான் இயேசு கிறிஸ்து. எனவேதான் அந்த சரித்திர நாயகன் கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் இரண்டாக பிரித்த தெய்வத்தை உலகமே அவரால் உண்டாக்கப்பட்டது என்ற நம்பிக்கையில வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இன்று இரவு வாழ்க்கையின் திருப்பு முனையான நாள். கைகளை தட்டி. மகிமையான தேவன் செய்வார். உங்கள் ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு இன்று இரவு ஆண்டவர் பதில் கொடுக்க போறதா எனக்கு சொல்லி அனுப்பினார். மகிமையா நிரப்புவார். பலவருடைய கண்ணீர் மாறப்போகிறது. வேதனை நீங்க போகிறது. எந்த தெருவிலிருந்து, எந்த கிராமத்திலிருந்து தலை உரிந்து கொண்டு அழுது கொண்டே வந்தீர்களோ, நாளைக்கு காத்தால ஒருவேளை குழாயடிக்கு போவீங்க.
தண்ணீர் பிடிப்பதற்கு அல்லது கடைக்கு போவீங்க. பக்கத்து வீட்டுக்கார அக்கா, அக்கா முகலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அக்கா, ஏதாவது லாட்டரி கேட்டரி அடிச்சிருச்சா, ஏதாவது புதுசா வீட்டுக்காரர் நகை வாங்கி கொடுத்துட்டாரா, எங்கேயா இருந்து பெரிய ஏதோ சந்தோஷமா இருக்கீங்களே, பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருச்சா? நீங்க சொல்லுங்க, இல்ல இத்தனையும் வச்சுதான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நானு. நேற்று போனேன், அவர் கண்ணாடிக்காரன் வந்தார் மதுரையில இருந்து. இயேசுநாதர் இறங்கி வந்து அத்தனையும் ஒரே நேரத்தில் எனக்கு அருளினார். கைகளை தட்டி விசுவாசத்தோடு வந்திருக்கிறேன். இன்றிலிருந்து நான் அழப் போறதில்லை. எனக்கு ஆண்டவர் பாரு இந்த காலை நடக்க பண்ணிட்டார், கண்ணை பார்க்க வச்சுட்டாரு, காதை கேட்க வச்சுட்டாரு. என் இதயத்தின் வேண்டுதல்களுக்கு கர்த்தர் பதில் தந்து அனுப்பியிருக்கார். நீங்களும் வாங்கக்கா, உங்களுக்கு அற்புதம் செய்வார். கூட்டிட்டு வர போறீங்க. கைகளை சட்டி எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இரவு உடைந்து போன உங்கள் வாழ்வை இயேசு கட்டுவாராம். எதிர்பார்த்ததை விட அற்புதம் செய்வாராம். ஸ்காட்லாந்து தேசத்தில் கடற்கரை கிராமம் ஒன்று இருந்தது. அங்கே அந்த கடற்கரை கிராமத்தை விட்டு கப்பல் வழித்தடம் ஒன்று இருந்தது. ஒரு நாள் ஒரு பெரும் கப்பல் அந்த வழியாய் போனது. கொடூரமான புயலில் சிக்கி திசை தடுமாறி அந்த கிராமத்தின் பக்கத்தில் வந்து பாறையில் மோதி அந்த கடலில் சின்னாமனமாய் கப்பல் உடைந்து நொறுங்க ஆரம்பித்தது. கிராமத்தில் இருக்கிற மீனவ சகோதர சகோதரிகள் பார்த்தார்கள். உள்ளே போக முடிய அலை பனை உயரத்துக்கு எழும்பி வருகிறது. எப்படி போய் காப்பாற்றுவது? ஆனாலும் சில தங்களை தியாகம் பண்ணினார்கள். படகு இடிச்சு கொண்டு போனார்கள். அந்த கப்பலில் இருந்த உயிருக்கு போராடி கொண்ட அத்தனை பயணிகளையும் மீட்டு கொண்டு வந்தார்கள். கரையை சேர்ந்த உடனே கிராமத்து மக்கள் கேட்டார்கள், எல்லாத்தையும் காப்பாத்திட்டீங்களா? சொன்னார்கள், இல்லை, ஒரே ஒருவரை மட்டும் நாங்கள் காப்பாற்ற முடியவில்லை, அவர் அதில் சிக்கியிருக்கிறார். இனிமேல் எங்களாலும் தண்டு வலித்து துடுப்பு போட்டு போகிறதுக்கு பலமும் இல்லை. தயவு செய்து இதுக்கு இதோ யாராவது தியாகம் பண்ணி ஒரு வாலிபர் யாராவது போறீங்களா? 2 பேர், ஒருத்தர் யாராவது போய் அவரை காப்பாத்திட்டு வந்திருக்கலேன். மறுபடியும் கொடூரமான புயல் நிற்கவில்லை. கப்பல் உடைந்து மூழ்கி கொண்டிருக்கிறது. அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஜான் என்று ஒரு வாலிபன் இருந்தார். அவன் தாய் முதிர்ந்தவள், 78 வயது. அவளும் மகனும் இந்த காட்சியை பார்த்து கொண்டுதான். ஜான் சொன்னான், நான் போகிறேன், எனக்கு ஒரு படகை கொடுங்கள். ஜானுடைய தாயார் தன் கையை பற்றினாள். மகனே ஜான், நீ போக வேண்டாம். உன் அப்பா மீது போல் கடலில் போய் இதே கோரமான புயல் மரித்து போனார். உன் மூச்ச அண்ணன் 1 வருடத்துக்கு முன் கடல் தாண்டி பிரயாணமாய் போனான், இன்னும் திரும்பி வரவே இல்லை. அவனை நினைச்சே நான் செத்து கொண்டிருக்கிறேன். இப்ப இந்த புயல நீயும் போனா செத்து விடுவா, எனக்கு யாரப்பா இருக்கிறாங்க, நிர்கதியாய் போய்விடுவேன், நீ போகாதடா. உச்சல் போட்டாள், அழுதாள். அவன் சொன்னான், இல்லையம்மா, அங்கே புயல் ஒரு உயிர் தத்தள ஊசலாடி கொண்டிருக்கிறது, என்னை விடுங்கள், அவரை நான் காப்பாற்றித்தான் ஆக வேண்டும். தாயின் கையை அப்படியே மெதுவாக நழுவினான். ஒரு படகில் குதித்தான். தாய் கதற கதற வேண்டாம் என்று சொல்லி ஓடி போய்விட்டார். பலர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், ஜான் போய் திரும்பி வருவானா? நிச்சயமா ஜான் இறந்து போவான் என்று. தாயும் கூச்சல், கழுது அப்படி மயங்கும் நிலைக்கு வந்துவிட்டான். பல மணி நேர போராட்டத்துக்கு பின்பு அவர்கள் எல்லாம் காத்திருந்தது போல அந்த ஆழி பேரலைக்கு மேல் ஒரு சின்னஞ்சிறு படகு எட்டி பார்த்தது. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், வந்துட்டாங்களா? ஜானும் அவனோடு கூட இருந்த அந்த படகு ஓட்டுநவரும் துடுப்பை அந்த புயலின் அலைக்கு மத்தியில் வலித்து சீக்கிரமாய் கரை வந்தார்கள். ஜான் அந்த கரையில் அந்த படகின் அந்த மூலையிலிருந்து ஓட்டமாய் ஓடி வந்தார். எங்க அம்மாட்ட சொல்லுங்க, அந்த ஒருத்தரை மீட்டுட்டேன், நானும் உயிரோடு வந்துட்டேன், எங்க அம்மா பயப்படக்கூடாது சொல்லுங்க. அந்த ஒருத்தர் யார் தெரியுமா? 1 வருஷத்துக்கு முன்னாடி கடல் கடந்து பயணம் போய் வராமல் இருந்தார் எங்க அண்ணன் டேவிட் தான் அந்த ஒருத்தர். கைகளை காணாமல் ஒன்றை நம்பி நாம் குதித்தோம் பாருங்களே, நமக்கு எண்ணுகிறதற்கும் நினைப்பதற்கு மேலான ஒன்று கிடைத்தது. கைகளை தட்டி காணக்கூடாத இறைவன், ஜோதிமயமான இறைவன்,
அருமையான இறைவனை நம்பி இதை ஓடி வந்திருக்கிறோம். இன்றைக்கும் நாம் எண்ணுகிறதற்கும் விரும்புவதற்கும் மேலான காரியத்தை இறைவன் இயேசு என்று இறைவு செய்ய போகிறார். கைகளை சட்டி எத்தனை பேர் நம்புறீங்க? நான் மாமிசமான யாவருக்கும் தேவாதி தேவன் என்னால் செய்ய முடியாத அற்புதமான காரியங்கள் ஒன்று இருக்கிறதா என்றார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்றார். மத்தேயு 11:28 சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னச்சுக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். I will give you my rest, my peace. நான் என்னுடைய சமாதானத்தை இளைப்பாறுதலை உங்களுக்கு தருகிறேன். அப்பா, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, 2.5 மணி நேரம் 1.5 மணி சினிமாவிலே அல்ல, சிகரெட்டு குடிக்கிற அந்த உதடை சுடும் சூடு வரும் வரை அல்ல, பாவம் செய்த அந்த 2 நிமிஷம் இன்பத்தில் அல்ல, என்றும் எடுக்கவும் கொடுக்கவும் முடியாத ஒரு சமாதானத்தை உனக்கு தருகிறேன். கைகளை யாராலும் கொடுக்க முடியாது, எந்த வல்லமையினாலும் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை. அக்கறைக்கு எப்படி போவோம்? அண்ணே, பிரதர், மகனே, அங்கிள், நாளைய தினம் எப்படி தெரியலையே, எப்படி இந்த பாதையை நான் கடந்து போவேன் என்று நீ தவித்து ஓடி வந்திருக்கலாம். ஒரு காட்சி ஒன்றை கண்டு கொண்டிருந்தேன். ஒரு ஆடு மேய்க்கும் மேய்ப்பன் ஒருவன் கூட்டமாய் ஆட்டை மேய்ச்சி கொண்டு போகிறார். ஒரு ஓடையை கடந்து, நீரோடையை கடந்து அக்கறைக்கு போக வேண்டும். ஆடுகளை எவ்வளவோ வற்புறுத்தி பார்க்கிறான், அடித்து பார்க்கிறான். ஒரு ஆடு அந்த நீரோடைய ஆற்றை கடந்து அங்கிட்டு போக மாட்டாங்க. பயம், எப்படி இதை கடப்பது என்று யோசித்து பார்த்தான் மேய்ப்பன். அப்பொழுதுதான் பால் குடிக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அந்த தாயிடத்தில் ஒட்டி கொண்டிருந்தது. அந்த குட்டியை எடுத்தான், தோளில் போட்டான், ஆட்டை கடந்து ஓடையை கடந்து அந்த பக்கம் போய் நின்று கொண்டான். ஆட்டுக்குட்டியை கீழே இறக்கி விட்டான். அங்கே இருந்து ஆட்டுக்குட்டி கூச்சல் போட ஆரம்பித்தது. இக்கரையில் நிற்கும் தாய் ஆடு அதை பார்த்தது. ஒன்றும் யோசிக்கவில்லை, ஆற்றில் படீர் என்று குதித்தது. தன் கொட்டியின் சத்தத்தை கேட்டு, கூச்சலை கேட்டு உடனே குதித்து அக்கறைக்கு போனது. ஒரு ஆடு விழுந்துச்சுன்னா ஆட்டோட குணம் உங்களுக்கு தெரியும், எல்லா ஆடும் குதிச்சிடும். எல்லா ஆடுகளும் குதித்து அக்கறை போய்விட்டது. சாதாரண ஒரு மிருகம் தன் குட்டிக்காக பரிதபித்து ஆற்றை கடக்கும் ஆற்றல் பெருமானால் அக்க நின்று அழைத்து வா என்று சொல்லுகிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். உனக்கு தருகிறேன், உனக்காக உயிரே கொடுத்தேன், சும்மா விட்டுவனா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். என்னிடத்தில் ஓடி வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வா. அழைக்கும் சத்தம் கேட்டு யாரெல்லாம் வருகிறீர்களோ இன்றைக்கு இரவு தேவனுடைய மகிமை இறங்கி வரும். மகிமையான சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஏதோ கிறிஸ்தவம் என்பது ஒரு சாமி கும்பிடுற கூட்டம் அல்லங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் தேவனோடு நாம் பேசுவது, அவர் நம்மோடு பேசுவது. கைகளை சட்டி மகிமையான இறைவன் இன்றைக்கு இறங்கி வருவார். ரோமர் 8:32 சொல்லுகிறது, தன் சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லோருக்கும் வேண்டி அவரை தந்தருளினவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரன் என்று எதற்காக கொடுத்தார்? போய்ப்பா, எருசலேமை மையமாய் கொண்டு அந்த பூமி முழுவதும் ஆட்சி செய் என்று அரசாங்கத்தை ஸ்தாபிக்க, ஒரு புதிய கட்சியையும் சின்னத்தையும் ஸ்தாபிச்சு, நான் தான் முதலமைச்சர், நான் தான் ராஜா, நான் தான் பிரசிடென்ட், நான் தான் புறநே மன்னன் என்று சொல்வதற்கு போ என்று சொல்லாங்க. வேதம் சொல்லுக, காரி துப்புவான்னு தெரியும், கன்னத்தில் அரைவான்னு தெரியும். 40க்கு 1 குறைய 39 கசையடிகளை அடிச்சு உளப்பட்ட நிலைச்ச போல அங்கமெல்லாம் பீத்தெடுப்பான்னு தெரியும். ரோம அரசாங்கம் கொலை, கொள்ளை, ராஜ துரோகம் இப்படிப்பட்ட கொடூரமான குற்றங்களை செய்தவர்களுக்கு நியமிக்கப்பட்ட சிலுவையில் இயேசுவை அறைந்து நையை புடைப்பார்கள் என்று தெரியும். வலது பக்கம் ஒரு திருடன், இடது பக்கம் ஒரு திருடன். திருடனுக்கு மத்தியில் திருடனை போல இயேசு கூச்சல் போட்டாராம், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏலி ஏலி லாமா சபக்தானி. தேவாதி தேவனுக்கு, அகிலாண்டத்தையும் படைச்சவருக்கு, அண்ட சராச்சரம் சிருஷ்டித்தவருக்கு ஏன் இந்த நிலைமை? சற்று கற்பனை செய்து பார்த்தேன், எல்லாம் முடிந்தது. என் பிதாவே, உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு தலை தாழ்த்தி ஜீவனை விட்டாராம்.
அந்த நேரத்தில் என் கற்பனை வளம் கொஞ்சம் கூடியது. பிதாவின் உள்ளம் என்ன பாடுபட்டிருக்கும். ஒரு பிள்ளை வச்சிருந்தேன், ஒத்த செல்ல மகன் வச்சிருந்தேன். ஐயோ, என் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவன், 7 நட்சத்திரங்களை வலது கையில் வைத்திருந்தவன். ஐயோ, எனக்கு ஒரே குமாரன், நானே அடிச்சு கொண்டுட்டேனே, சிலுவையில போட்டு பிழையற்றவன் ஆகிவிட்டேன், நாதியற்றவன் ஆகிவிட்டேனே, ஐயோ நான் தனிமையாகிவிட்டேனே என்று ஒருவேளை பிதா அழுதிருக்க கூடும். என் கற்பனை. மறுபக்கம், அன்று தொட்டு இன்று வரை சிலுவையின் அடியில் நின்று கொண்டு மில்லியன் 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 பீப்புள், கோடி 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 எண்ணிறைந்த கோடி மக்கள் நின்று கொண்டு, ஏசுநாதரே எனக்காக மரிச்சீர், என் பாவத்துக்காக மரிச்சீர், என் வியாதிக்காக மரிச்சீர், என்னுடைய கடனுக்காக மரிச்சீர், என் அக்கிரமத்துக்காக மரிச்சு நான் உம்மை நேசிக்கிறேன் சுவாமி என்று கூச்சல் போடும் கோடிக்கணக்கான மக்களுடைய கூக்குரலின் கண்ணீர் நிறைந்த கூச்சலை பிதா கேட்டாராம். உள்ளத்தில் ஒரு சந்தோஷம். ஒரு மகனை நான் சிலுவையிலே நொறுக்கி கொலைக்கு ஒப்பு கொடுத்தேன், என் ஒரு பிள்ளை இயேசு என்ற பெயரில் எத்தனை கோடி மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள். எனவே இனி நான் அனாதை அல்ல. என் மகன் இயேசு என்ற பெயரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களெல்லாம் இனி என்னுடைய பிள்ளைகள் என்று உங்களையும் என்னையும் சுவிகார புத்திரனாக புத்திரியாக தத்தெடுத்துக் கொண்டாராம். கைகளை சட்டி அவன் நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரமும் கொடுத்தாராம். ஒருவேளை சென்னையிலே கூட்டம் நடக்கும், லண்டன்ல நடக்கும், அமெரிக்க ஐக்கிய நாடுகள் நடக்கும், பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் பேசுவார், லட்சக்கணக்கான மக்கள் கூடும் கூட்டங்கள் இதே நேரத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கும். அங்கேயும் அவரைத்தான் அழைப்பார்கள். ஒருவேளை நாம இவ்வளவு பெரிய கூட்டத்தெல்லாம் விட்டுட்டு நாங்க சொல்றது மாதிரி வெரி பிஸி நான் ரொம்ப ரொம்ப என்ன வேலைப்பழுவா இருக்கிறேன் அப்படின்னு இன்னொரு நாள் கூட்டத்துக்கு தரங்கம்பாடிக்கு போய்க்கலாம். இந்த இத்தினோண்டு கூட்டத்தில் இந்த கண்ட்ரி சாமியில் அவன் நடத்துகிறான், அவன் என் பையன் தான், இருக்கட்டும் அவன் பையா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒருவேளை பீதா கண்ணை மூடிக்கொண்டு மற்ற கற்பனை சக்திகளை போல முதுகை திருப்பி கொண்டாண்டு வைத்துக் கொள்ளுங்களேன் கற்பனையாக. இப்ப பரலோகத்தில் என்ன நடக்குமாம்? பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிற தேவகுமார் எழுந்திருப்பாரா, என் பிதாவே என் கைகளை பாரும், என் கால்களை பாரும், என் சிரசை பாரும், என் விலாவை கூட பாரும், மறிச்சும் விடாமல் ஒருத்தன் ஈட்டியை கொண்டு பிளந்தானே, இந்த விலாவை பார், முள்ளினால் கிரீடத்தை பின்னி 400 போர்ச்சவர் முழுவதும் நைய புடைச்சார்களே, நான் கூச்சல் போடாமல் வாய் திறவாத ஆட்டை போல உம்முடைய சித்தத்துக்காக ஒப்புக் கொடுத்தேனே, அந்த கதறுதலை பாரும். இரத்த குவியலை வாரிக்கொண்டு பரலோகம் வந்திருக்கிறேன், காயங்களை சுமந்து கொண்டு பரலோகம் வந்திருக்கிறேன். எதற்கு? நீர் படைத்த பூமி என்று ஒரு கிரகம் உண்டு, அதில் இந்தியா என்று ஒரு நாடு இருக்கிறது, அது தமிழ்நாடு என்று ஒரு மாநிலம் இருக்கிறது, அதில் நாகப்பட்டினம் என்று ஒரு மாவட்டம் இருக்கிறது, அதில் தரங்கம்பாடி என்று ஒரு கிராமம் இருக்கிறது, அதில் இந்தோ கொஞ்சம் மக்கள் இருந்து என் பெயரை சொல்லி உம்முடைய மகனாகிய இயேசு என்ற என் பெயரை சொல்லி கூப்பாடு போடுகிறார்கள், அவர்கள் பிரார்த்தனைக்கு உடனே இறங்கும் என்பாராம். இயேசுவின் காயங்களை கண்ட பிதாவின் உள்ளம் அனலிட்ட மெழுகை போல உருகுமாம். இன்றைக்கு நீ என்னென்ன ஜெபத்தை கேட்கிறாயோ அச்சனையும் கொடுத்து அனுப்புவாராம் கைகளை தட்டி. என்னுடைய வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இயேசு என்ற என் பெயரில் எதை கேட்டாலும் என் பிதா உங்களுக்கு தருவார். நீங்கள் விசுவாசத்தில் எதை கேட்கிறீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்களாம். சந்தோஷம்னா என்ன? நிறைவான சந்தோஷம்னா என்ன? அப்பாட்ட 100 ரூபாய் கேட்டு 100 ரூபாய் கிடைச்சிட்டா சந்தோஷம். 100 ரூபாய் கேட்டு 500 ரூபாய் கொடுத்துட்டாருன்னா அதுதான் இன்னைக்கு கிடைக்க போகுது. கைகளை தட்டி. ஒரு தலைவலிக்கும் வந்தங்கய்யா, கடன் போட்டும் வந்தங்கய்யா, காலு முட்டு வலின்னு வந்தங்கய்யா, ஐயோ அதையும் சுகமாக்குனது மட்டுமல்ல, என் குடும்பத்தை 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிச்சிட்டார். கைகளை தட்டி. மீன் வேணும்னு ராத்திரி ஆளுதான் அங்க ஒருத்தன் பட்டினி, அந்த மீன் வித்தா தான் கஞ்சி, ஒன்னும் கிடைக்கலன்னு மனமுடைந்து வெறும்படகோடு வலையை அலசி கொண்டிருந்த ஒரு முக்குவன் செம்படவன் பேதுரு என்ற ஒரு மீனவன் படகுல ஏறி உட்கார்ந்த தெய்வம் அவன் விரும்பின மீனை முதல்ல கொடுத்துட்டு சொன்னாரு, இன்று முதல் மனுஷரை பிடிக்கிறோம், நான் இவனை மாற்றுகிறேன். கைகளை தட்டி.
நீ விரும்பினதை கொடுக்கிறது ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் கொடுக்கிறார். கைகளை தட்டி இதை விட உன்னில் நட்சத்திரமாய் மாற்றுவதற்கு, உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்ப்பதற்கு. highest position in the world. என் நாமத்தை நம்புகிறவனை எங்கே வைப்பேன்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கைகளை தட்டி மலையாளத்தில் மிகச்ச உன்னத ஸ்தானத்தில், இங்கிலீஷ்ல highest position in the world, மிக உன்னதமான நிலையில் வைப்பேன். இதைத்தான் இன்று இரவு செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 2 கொரிந்தியர் 1:3 அப்படி சொல்லுகிறது. ஏசாயா 53:5, ஏசாயா 53:10, ஏசாயா 53:12, 1 பேதுரு 2:24, 1 யோவான் 2:2, 1 யோவான் 4:7, 8, 9, 10, எபிரேயர் 2:10, எபிரேயர் 2:18, கொலோசியர் 2:15, 2 கொரிந்தியர் 8:9, ஏசாயா 63:9. இவைகள் எல்லாம் சொல்வது என்ன? இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் பாடுகளையும் துக்கத்தையும் வியாதியையும் அக்கிரமத்தையும் தரித்திரத்தையும் சாபத்தையும் பாவத்தையும் சிலுவையிலே சுமந்து வெற்றி சிறந்தார். கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி. 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் ஐஸ்வரியத்தை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும் பொருட்டு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. கைகளை தட்டி. வெறுமையானா துக்கத்தை சுமந்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், சாபத்தை ஏற்றுக்கொண்டார், உனக்காக பாவமானார். இனி சாபம் இதோ உனக்காய் சாபமானார். கலாத்தியர் 3:13 சொல்கிறது, மரச்சிலே தூக்கப்பட்ட யவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காய் சாபமானார். சாபம் இனி இல்ல மகளே உனக்கு. என் தலையெழுத்து பகவான் எழுதிட்டார் வந்திருக்காத மகளே. இந்த எழுதினவர் தான் அதை அடித்தல் திருத்தலாம் அவர் கணக்கு. பத்திரம் எழுதும் போது யார் எழுதுறாங்களோ அவங்க தான் அதை அடிச்சுட்டு இந்த வரிலிருந்து இந்த வரி வரை அடித்தல் திருத்தல் கையெழுத்து போட. உனக்கு ஒருத்தர் எழுதி கொடுத்தாரு இந்த ஒரு சட்ட புத்தகம், நீ சொல்ற எனக்கு தலையில பகவான் இப்படி எழுதிட்டார். யார் எழுதினது? இந்து சாஸ்திரம் சொல்லுவாங்க, இட்டமுடன் உன் தலையை எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டானோ, மாண்டவர் முட்டி முட்டு அழுதாலும் மாண்டவர் மீண்டும் வருவதில்லை என்று. தெய்வம் தலையில எழுதிட்டார். அதை மாற்ற முடியும், ஒருத்தனால மாற்ற முடியாது. ஆனா எழுதினவரால அடிச்சு திருச்சி எழுத முடியும். கைகளை தட்டி வேதம் அவர் மாற்றி எழுத போகிறார். இன்றைக்கு இரவு tonight கைகளை தட்டி மனது உருக்கம். இறைவன் அதை செய்ய வல்லமை உள்ளவர். உன் தலையெழுத்து மாறப்பது நீ அழுது அழுது பிச்சைக்காரியை போல வாழ வேண்டியவள் அல்ல. ஒருவேளை வீட்டு வேலை செய்யலாம், பாத்திரம் கழுகலாம், கூலி வேலை செய்யலாம், ஒரு சாதாரண ஆசிரியனாய் வாத்தியனா இருக்கலாம், பியூனா இருக்கலாம். எல்லோரும் போல நானும் இல்லை, ஒரு ஓடுவே இந்த வீடு அல்லது ஓலவே இந்த குடிசை வீட்டில் இருக்கிற ஐயா என்ன பிச்சைக்காரி மாதிரி பார்க்கிறாங்க மனுஷன். அவன் பார்க்கலாம். இயேசுவின் தேவனானால், இயேசு கிறிஸ்துவுக்கு இருதய கமலங்களில் இடம் கொடுத்திருப்பது உண்மையானால், அவருடைய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டு ஆவியினா நிரம்பி அவருடைய வார்த்தையின்படி ஆராதிப்பது உண்மையானால், உனக்கு என்னுடைய வேதம் ஒரு பேரிட்டு நாமகாரணம் சொல்லி அழைக்கின்றது. நீ ராஜகுமாரத்தி. கைகளை தட்டி நீ ராஜகுமாரன். ராயல் சொசைட்டி இன் தி வேர்ல்ட், ராயல் ஃபேமிலி இன் தி வேர்ல்ட். 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் தம்முடைய ஆச்சரியமான ஒளியத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமும் பரிசுத்தமான ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கிறீர்கள். ஒரு பிச்சைக்காரனை யாராவது, எங்க சித்தப்பா தான் அந்த ரோட்ல உட்கார்ந்து தரங்கம்பாடி இந்த சங்ஷன்ல யாருங்க பிச்சை எடுத்துக்கிறது? எங்க சித்தப்பா தாங்க. யாரா சொல்லுவானா? ஓ சித்தப்பரே அப்பனே இருந்தாலும் சொல்ல மாட்டான். அம்பானி வரட்டும் உங்க வீட்டுக்கு, அவர் யாருங்க? தூரத்தில் எங்களுக்கு சொந்தம் தாங்க. அவர் வர வட இந்தியா போய் செட்டில் ஆயிட்டாருமா. அம்பானியை விடுங்க, இந்த இடத்துல ஒரு 2 வீடு கட்டி டெர்லிங் சட்டையில் ஒரு 2000 ரூபாய் தெருதி மாதிரி ஒரு பிச்சைக்கார பையன் வரட்டும். அவன் யாரு? அவர் எங்க சித்தப்பாங்க, அப்பா கூட பிறந்தவருமா. ஸ்டேட்டஸ் பார்த்து தகுதி பார்த்து மதிக்கிற இந்த உலகத்தில் உலகத்தையே உண்டாக்குன சக்கரவர்த்தி சொல்றார், நீ என் சொந்த ஜனம். கைகிழத்து எனக்கு நீ சொந்தக்காரன். கைகிழச்சட்டி எனக்கு சொந்தக்காரன்.
மனுஷன் தான் ஜாதி, ஏழை, பணக்காரன், நிறம் எல்லாவற்றையும் பார்க்கிறவன். உன்னையும் என்னையும் உண்டாக்கி ரத்தம் சிந்தின தெய்வம் சொல்ற, நீங்கெல்லாம் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ். கைகளை தட்டி சொந்தக்காரங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமும் என்ன ஜாதியாம்? பரிசுத்த ஜாதியும் எனக்கு சொந்தமான ஜனம். கைகளை தட்டி சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அட சத்தமா சொல்லுங்களேன். நீங்கள் எனக்கு சொந்தமான ஜனங்கள். 1 யோவான் 4:10 சொல்லுகிறது, நாம் அவரில் அன்பு கூர்ந்ததினாலே அல்ல, அவர் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்ததினாலே தேவனுடைய அன்பு வெளிப்பட்டதாம். கைகளை தட்டி தம்முடைய குமாரனை கிருபாதார பலியாய் கொடுத்தாராம். இன்றைக்கு இரவு உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட போகிறது. காரணம், இத்தனை விளக்கம் எதற்கு? முகவுரை எனக்கு. ஒருவேளை உனக்கு கற்பனை சக்தி, பணக்காரனுக்கு தான் இறங்குவார், இன்ன ஜாதிக்காரனுக்கு தான் இறங்குவார், வெள்ளக்காரனுக்கு தான் இறங்குவார், படித்தவனுக்கு தான் இறங்குவார், பைபிள் தெரிஞ்சவனுக்கு தான். நேவர் சிஸ்டர், நேவர் பிரதர். இந்த வேதத்தை தெரிஞ்சவனுக்கெல்லாம் யாரும் இறங்குறது இல்லை. வேதத்தை ஆராய்ச்சி பண்ண எவனும் நாஸ்திகன் மாதிரியே இருக்கிறான். இயேசு தெய்வத்தை இந்த இருதயத்தில் வாங்கப்பான்னு கூப்பிடுறவனுக்கு அவர் இறங்குவார். கைகளை தட்டி இருதயத்தில் வந்து இருங்கப்பா, உம்மை நம்பித்தானையா வந்திருக்கேன், ஆதி எத்த போனோம் நடுவில் செத்த போனமா கிடக்கிறையா, என்னை விசாரிக்க ஒரு விரும்பில்லை, ஐ ஆம் டிப்ரெஸ்ட். அவர் உன்னை விசாரிக்கிறவர், உன்னை விசாரிக்கிற தெய்வம். யாரையாவது அன்பானவர்கள் மரித்து நீ உன் பிள்ளைகளும் தன்னந்தனே அழுத நாட்கள் இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு இருக்கும். நாத்தனா சொல்வா, அண்ணே அழாதீங்க, நாங்க இருக்கிறோம். அண்ணே வருவான், அவன் கூட பிறந்தவன், எதுக்குடா நீ அழுகிற? அண்ணே இருக்கிறேன். போனோம், எப்போ போகுமோ உடனே, நாளைக்கு எனக்கு ஸ்கூல் இருக்கு பார்த்துக்க, எனக்கு ஆஃபீஸ் போனோம், என்ன அவசரம் ஃபோன் பண்ணு வந்துடுறேன்பா. எல்லாரும் போயிடுவாங்க, வீட்லேயும் பணத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஐயர் சொல்லுவார், போத இத்தனாம் தேதி ப்ரேயர் மீட்டிங் நடக்கும், அன்னைக்கு திங்கிறதுக்கு மட்டும் வந்துடுவாங்க. முடிஞ்சதும் சாப்பாடு போடுவாங்க பார்த்துக்க. அன்னைக்கே சொல்லுவாங்க, நாங்கள் இருக்கிறோம். ஒரு ஃபோன் பண்ணுவாங்களா? எல்லாரும் போன பின்பு நீ உன் பிள்ளைகள் அந்த அறையை அடைத்து கொண்டு, முக்கியமான எந்த நபரை இழந்தாயோ அவர்களை நேற்று கதர்ன பொழுது, ஒருவரும் உன்னோட இல்லையா மகளே, நீ தனியாக தானே இருந்த, இத்தனை வருஷம் நீ தனியாக தானே இருக்க. அந்த தனியாக அழுத பொழுது நாத்தனா வரவில்லை, நங்கை வரவில்லை, மாமியார் வரவில்லை, உன் அண்ணனும் வரவில்லை, அண்ணியும் வரவில்லை, உன் பெற்ற தாயும் தகப்பனும் வரவில்லை. அப்போ சொன்னாரு, கவலைப்படாதம்மா, நான் உன்னோட தான் இருக்கிறேன். கைகளை தட்டி பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். fear not, I am with you. அழாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஒரு நாள் 2 நாள் இல்ல மகளே, இதுவரை உலகத்தின் முடிவு பரியந்தம். வழி நடத்தி வரலையா? உங்க அனுபவம் இல்ல? தனியா நீங்கள் அழுத நாட்கள் போச்சே, இன்னைக்கு வரை வந்துட்டீங்க, பிள்ளைங்களையும் வளர்த்துட்டீங்க, ஆளாக்கிட்டீங்க. அண்ணன் வந்தானா? அம்மா வந்தாளா? ஒருச்சி வரல. உன்னை வாழ வைத்த தெய்வம் உன் நடுவில் இருக்கிறார். கைகளை தட்டி உன்னை உயர்ச்சின ஆண்டவர், உன் தலையை உயர்ச்சிருக்கிறவர். இன்னைக்கு ஜபத்தை கேட்காம போ சொல்லிடுவாரா? போ, வந்தா வருது, போனா போதும், போ சொல்லிடுவார். நேவர் பிரதர், நேவர் சிஸ்டர். இன்றைக்கு இரவு உன் இருதயத்தின் வேண்டுதல்களை ஆண்டவர் கேட்டு உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறான். கைகளை தட்டி எத்தனை சந்தோஷம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தினமே நான் உன்னை தேடி பணிய செய்யும் துணையே நித்திய தெய்வமே. கைகளை தட்டி தினமே நான் உன்னை தேடி பணிய செய்யும் துணையே நிச்சய தெய்வமே. தினமே கைகளை தட்டி
அருள்நாயகனே அம்பரதீசா அருள்நாயகனே அம்பரதீசா அருள்நாயகனே அம்பரதீசா ஆதியாய் நின்றவே அருள் நிறை பாசா மருள் பவனாசா மனுகுலராசா மருள் பவனாசா மனுகுலராசா மருள் பவனாசா மனுகுலராசா மருள் பவனாசா மனுகுலராசா மகிமையளை தமாய் மத சுவனேசா மகிமையளை தமாய் மத சுவனேசா தினமே நான் உன்னை தேடி பணிய செய்யும் துணையே நித்ய தெய்வமே தினமே செத்தேன் எனக்குள் ஜீவனளித்தாய் செத்தேன் எனக்குள் ஜீவனளித்தாய் செத்தேன் எனக்குள் ஜீவனளித்தாய் தீயனின் மேல் தீர்க்கம் கழித்தாய் முத்தேயல் நன்மை காகமறித்தாய் தினமே நான் உன்னை தேடி பணிய செய்யும் துணையே நித்ய தெய்வமே தினமே திரளன் பாவங்கள் தீர்த்திடவாராய் திரளன் பாவங்கள் தீர்த்திடவாராய் திரளன் பாவங்கள் தீர்த்திடவாராய் தீமை மறந்து நான் சீர்பர கூறாய் கரள் குணமாற்றி கனிந்தனை சேர கரள் குணமாற்றி கனிந்தனை சேராய் கரள் குணமாற்றி கனிந்தனை சேராய் கரள் குணமாற்றி கனிந்த
நான் உன்னை தேடி பணிய செய்யும் துணையே நித்யாயக தெய்வமே தினமே மனநிலை தவறி மருகினை நானே மனநிலை தவறி மருகினை நானே மனநிலை தவறி மருகினை நானே மனநிலை தவறி மருகினை நானே மாசில்லனே அனுகூலன தோனே மாசில்லனே அனுகூலன தோனே தினமே நான் உன்னை தேடி பணிய செய்யும் துணையே நித்யாயக தெய்வமே தினமே ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சங்கை பரமானந்தம் ஐயர் என்ற பரிசுத்தவான் 140 வருஷங்களுக்கு முன் பாடிய தென்னிந்திய திருச்சபை TLC திருச்சபையில் பாடும் ஒரு அற்புதமான கீர்த்தனை பாடல். கைகளை தட்டி. செத்தேன் எனக்குள் ஜீவன் அளித்தாய், தீயன் என்மேல் திரு தீர்த்தம் தெளித்தாய், முத்தே என் நன்மைக்காக மரித்தாய், மோதிய தீவினை யாவும் அளித்தாய், தினமே நான் உன்னை தேடி பணிய துணை புரிவாய் நித்திய த்ரீ ஏக தெய்வமே. கைகளை தட்டி. இன்றைக்கு இரவு உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை கேட்கும் இயேசு உங்கள் அருகில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி. நீங்கள் எண்ணுகிறதற்கும் விரும்புகிறதற்கும் மேலான காரியத்தை இன்று இரவு செய்வாராம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாருடைய வேண்டுதல் கேட்கப்படும்? 2 வசனத்தை தியானித்து நான் ஜெபிக்க போகிறேன். மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 5:8 வாசிக்க கேட்போமா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இறைவனை தரிசிப்பதற்கு பாத யாத்திரை போகணும்னு அவசியம் இல்லைங்க. பணக்காரனுக்கு பக்கத்தில் தரிசனம், ஏழைக்கு தூர தரிசனம் கொடுக்கிற தெய்வம் இல்லை. 50,000 கொடுத்தால் பக்கத்தில், 20,000 கொடுத்தால் நடு மையத்தில், 10,000 கொடுத்தா கடைசியில். தெய்வத்தை நீ தேடி போக வேண்டாமா? என்னுடைய பைபிள், என்னுடைய தெய்வம் சொல்றாரு, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் என்னை தரிசிப்பார்கள். கைகளை தட்டி. இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், ஏனெனில் அவர்கள் தேவாதி தேவனை தரிசிக்கிறார்கள். அகிலாண்டோச்சி உண்டாக்கின இறைவனை தரிசிக்கும் ஒரு க்ளூ, ஒரு வழிவொன்றை சொல்லிக் கொடுக்கிறேன். உங்கள் இருதயத்தை சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், தேவனை தரிசிக்கலாம். நம்முடைய தேவன் எங்கோ இருக்கிறவர் அல்ல, உள்ளமே பெருங்கோயில் ஊனடம்பு சுற்றாலே வள்ளல் பிரானுக்கு வாய்த்த மனையிலே. கோவிலாவது ஏதடா குளமாவது மேதடா, கோவிலும் குளமும் தேடி அலையும் குலாபனே, கோவிலும் மனத்துள்ளே குளமும் மனத்துள்ளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லை. சிவவாக்கியர் சொன்னார். தெய்வம் உள்ள இருக்கிறாருங்க. இந்த இருதயத்தை சுத்தமாக்குறதை விட்டு கோயிலுக்கு வெள்ளை அடிக்கிறான் பாருங்க. கிறிஸ்துமஸ் ஈஸ்டருக்கு வேற சீரியல் வேற போடுவான். எங்கள் ஊர் பக்கம் திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலேருந்து நாசரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 10 அடிக்கு ஒரு கோபுரம் இருக்கும். எல்லாம் கிறிஸ்தவ ஆலயங்கள் தான். 120 அடி. எவன் கோபுரம் அதிகம் கிட்ட அவன் பெரிய ஆள். கிறிஸ்துமஸ் ஈஸ்டருக்கு போட்டி போட்டுக்கொண்டு சீரியல் லைட்டுன்னா என்ன ஆட்டப்பரமாக இருக்கும் பாருங்க. என் கோபுரம் பெருசா, என் லைட்டு பெருசா, உன் லைட்டு பெருசா. வாசல் வர கப்புன்னு இழுத்துட்டு வருவான் புகை. வாசல் வர தண்ணி அடிச்சுடுவான். போட்டு விட்டு பாஸ்டர் தோத்துறியா?
4 செவத்துக்குள்ள தெய்வம் வந்து உட்கார்ந்துருக்கிறாரா? செங்கலும் சிமெண்ட்டும். ஒருத்தர் சொல்றாரு, நம்ம இயேசுநாதர் நடக்கணும்ல கோயம்புத்தூர் பக்கம், அதனால கிரானைட் போடணுங்க. யார் நடக்கிறதுக்கா? அறிவி கட்டவனே. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பானபடி, சூரிய பிரபாவையை அவர் தலைப்பாகையை அணிந்திருக்கிறாராம் கைகளை தட்டி. அதர்சனமான ஒளியிலே வாசம் பண்ணுகிற தெய்வம் உன் கிரைனேட் கல்ல வந்து நடக்க போறாரு. இப்படி சொல்லலாம். நாமெல்லாம் உட்கார்ந்து ஆண்டவர் துதிக்கிறதுக்கு சுத்தமான அழகான ஒரு கல்லு பதிக்க போறோம், அதுக்காக செய்யுங்க. நீ இயேசுநாதர் பாதம் இங்க எனக்கு கோபம் பயங்கரமா வந்துருச்சுங்க. இயேசுநாதர் பாதம் பதிக்கிறதுக்கா? யாரை ஏமாத்துற வேலை? சென்ட் ஜான் சர்ச், சென்ட் பீட்டர் சர்ச், ஆங்கிலிக்கன் சர்ச், மெத்தடிஸ்ட் சர்ச், டிஎல்சி சர்ச், லுத்தரன் சபை, சிஎஸ்ஐ சபை, இப்ப பெந்தகோஸ்ட்ல ஏஜி, ஓஜி, பிசி, ஏசி, எக்கச்சக்கம் என்னென்னலாம் வார்த்தையில் அத்தனையும் சபை. இயேசு உதவுறார், தூக்குறார், இனி உதைப்பாரு. நான் சொல்லி தூக்கி போட்டு உதைக்கணும். அதான் ஒருத்தர் பல வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, நாகர்கோயிலில் பெதஸ்தா ஒயின்ஸ் இருக்கு, தெரியுமா தம்பி உங்களுக்கு? பெதஸ்தா ஒயின்ஸ். ஒயின்ஸ் என்ன ஒயின்ஸா? பெதஸ்தா ஒயின்ஸ். எல்லாம் குடிக்கலாம்னா அங்கே போய் குளிக்கலாம் போலுக்க. எங்க மதுரையில் ஒரு வட்டி கடை இருக்கு, மோசஸ் ஃபைனான்ஸ். எங்கேயோ மோசஸ் வந்து வட்டி கூட்டாருன்னு தெரியல. என் நாமச்சை வீணிலே வழங்காதிருங்கள் என்றார். இதையெல்லாம் ஆலயம் என்று சொல்லலாமா? ஆசிரியர் பெருமக்கள் யாரும் வந்திருக்கீங்களா? வலது கை ஊற்றிக்கிட்டுங்க பார்க்கலாம். சார் டீச்சர்ஸ் கீழே போடுங்க. தமிழ் டீச்சர்ஸ் யாராவது வந்திருக்கீங்களா? தமிழ் ஆசிரியர் யாராவது வந்திருக்கீங்களா? வந்திருக்காங்க. ஐயா, தேவாலயத்தை என்ன அர்த்தம்? தேவ ஆலயம்னா என்ன அர்த்தம்? பிரிச்சு பாருங்களேன். தே பிளஸ் ஆ பிளஸ் லயம். தே பிளஸ் ஆ பிளஸ் லயம். அதுக்கு அர்த்தம் என்னாச்சு? என்ன அங்கிள்? தேவன் ஆன்மாவிலே லைத்திருக்கிற ஸ்தலத்துக்கு தேவாலயம் பேர். கைகளை தட்டி. தேவன் ஆன்மாவிலே லைத்திருக்கிற, அதாவது ஆத்மாவில வந்து குடியிருந்ததுனால தான் அவருக்கு ஆத்துமநேசர்னு பேர் வந்துச்சு. ஆத்மாவை நேசிக்கிறவர். அப்ப இந்த ஆலயங்களுக்கு என்ன, எப்படி சார் சர்ச்சுன்னு சொல்றது இல்லையா? நான் சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன், அது எனக்கு சொல்ல பிடிக்கல. அனைவரும் கூடி ஜெபிக்கும் பொது ஸ்தலம். கைகளை தட்டி. பாஸ்ட் மேல நான் அடிக்கக்கூடாது, என்னண்ணே வந்து உழைப்பு விட்டு போயிடாதீங்க. என்ன சபைக்கு வர மாட்டாங்க, சபைக்கு வரக்கூடாது. இல்லை, சபை கூடி ஜெபிக்கிற ஒரு கட்டடம் அது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதியா இதோ ஆசாரிப்பு கூடத்தை மகிமையை விளங்க பண்ணினவர், சாலமோனுடைய ஆலயத்தை மகிமையை விளங்க பண்ணினவர். புதிய ஏற்பாட்டு காலம் வந்தபோது சொன்னார், நான் கைகளினால் கட்டின ஆலயத்தில் வாசமாக இருப்பதில்லை என்று அறியீர்களா? என்னையா லூசு பயிலா இருக்க, எங்கிருந்தியா வந்த நீ? நாங்கள் கூட இப்பதான் சர்ச் செட்டி பிரதிஷ்டை, பிதா குமாரன் பிரசித்த பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அப்ப எதனே ஆலயம்? என் ஆண்டவர் சொன்னார், நீங்களே என் ஆலயம். கைகளை தட்டி. ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் அவனை நான் கெடுப்பேன். இங்க சுத்தம் இல்லாம இவர் போய் ஆலயத்துக்கு வந்து அப்படியே கையை வீசுறாராமா, ஒருத்தர் வர மாட்டாங்க. முதலுக்கே மோசம் எங்க வட்டியை பார்க்கறது. உள்ளே சரியில்லைங்க. என் போய் வெளியே கட்டடத்தில் துதிச்சா வந்துருவாரா? வரவே மாட்டார். என் ஆண்டவர் இப்படி சொல்லுகிற, உங்கள் பிரார்த்தனைக்கு பதில் வரும் ஒரே ஒரு ரகசியம் சொல்லிட்டேன், உங்கள் இருதயம் சுத்தமாகும் பொழுது. கைகளை தட்டி. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏன் தேவனை தரிசிக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டுட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், ஆராதனை முறைமைகள் மாறிவிட்டது. பல முன்னாடி வந்து டவுல் அடிச்சு ஆடுவோம், இப்ப ட்ரம் அடிச்சு ஆடுறோம். அதான் வித்தியாசம். முதல்ல டவுல் அடிச்சு ஆடுவோம், இப்போ நையாண்டி மேளம்லாம் அடிச்சு ஆடுவோம், இப்போ ட்ரம் பேடு அடிச்சு கீபோர்டு அடிச்சு. முதல்ல ஒரு வேளை கொஞ்சம் கொடூரமாக கூட ஆடுவோம், கண்ணை உருட்டி. இப்போ கொஞ்சம் சைலண்டாக இடுப்பு. ஆட்டத்தில் மாற்றம் வந்திருக்கு, ஆளில் மாற்றம் இல்லை. இப்பவும் ஜாதி வித்தியாசம் உண்டு. இப்பவும் வரதட்சணை வாங்குவோங்க. எம்சிஏ படித்த பையனுக்கு எம்சிஏ படித்த பொண்ணு தான் பார்ப்போம். சில அம்மனிக்கு அந்த சபையில் தரிசனம் கிடைக்கும், அந்த பணக்கார விட்டு பையனை பார்த்து தரிசனம் வந்துடும். அவங்களுக்கும் பண்ணிதான், அந்த செவத்த பொண்ணா பார்த்து தரிசனத்தில் வரும். பஸ் தப்பு இல்லையா? என்ன பேசுறது தப்புன்னா பிரதர் அப்படி பேசாதீங்க சொல்லிருங்க. என்ன தரிசனம் காங்குறாங்க? தரிசனம் கண்ணை நோண்டி போடணும் பார்த்துக்க. தரிசனமா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள். கைகளை தட்டி.
உன் பிரார்த்தனைக்கு பதில் வரும் வழியை சொல்லி தருகிறேன். இருதயத்தை சுத்தமாக்கிக்கொள். கைகளை தட்டி. இருதயத்தில் சுத்தமுள்ள பிரார்த்தனை. சங்கீதம் 7:9 சொல்ல, தேவரீர் இருதயங்களை சோதி தருகிறீர். கைகளை தட்டி. இன்னும் பொறாமை மாறலங்க, சபை பாகுபாடு மாறல. ஒரே ஆண்டவர், ஒரே அபிஷேகம், ஒரே பரிசுத்த ஆவியானவர். ஒரு பாஸ்டருக்கு ஒரு பாஸ்டர் பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்களா? சிரிக்கிறீங்க பாருங்க. பிரதர் அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏன்னா பார்த்த அனுபவம் உங்களுக்கு. இந்த ஆம்பளை நாயும் ரெண்டு சேர் அது பார்த்தாலே அடிச்சு கடிக்கும். நீங்கள் பச்சிக்கிற ஓநாய்களை போல இருக்கிறீர்கள் என்னுடைய பைபிள் சொல்லுது. உங்க பைபிள் அப்படிதான் எழுதியிருக்கு. போட்டி இருக்க வேண்டுங்க. நீ பரிசுத்தமா இருந்தேன்னா அதை விட நானும் பரிசுத்தமாவேன். கைகளை தட்டி. நீ 5 மணி நேரம் ஜெபம் பண்றியா? போடா, நான் மட்டும் குறைஞ்சவனா 10 மணி நேரம் ஜெபம் பண்றேன். இனி 5000 ஆத்மாக்களை சம்பாதிக்கிறியா? நான் 10,000. நீ நித்திய ஜீவனுக்கு கொண்டு போறியா? நான் கர்த்தரோடு அவர்களை இணைந்து வாழ வைக்க போகிறேன். என் வாழ்க்கையை அவர்களுக்கு மாதிரியாய் காண்பிக்கிறேன். அதுல போட்டி போடுங்க. கைகளை தட்டி அதுல போட்டி போடுங்க. நான் எல்லாவற்றுக்கும் எல்லாவுமானேன், எல்லாவற்றுக்கும் கிறிஸ்து இயேசுவை பிரதிபலிக்கிறேன். கைகளை தட்டி. கிறிஸ்தவம் என்பது மதம் சார்ந்த விஷயம் அல்ல, வாழ்வு சார்ந்த விஷயம். ஏதோ வந்தோம் உட்கார்ந்தவனு நமக்குள்ள பிரிவினை. அடுத்து அவங்க வேற சபைக்கு போறவங்க பிரதர், அவங்களோட பேச்சுவார்த்தை இருக்கு. அது ஸ்பிரிட்டே சரியில்லை பிரதர். இவங்க தான் டாக்டரேட் வாங்கினவங்க. மஞ்ச காமால வந்தவனுக்கு எல்லாம் மஞ்சளா தான் தெரியுமா? குற்றங்களை ஆராய்வது ராஜாவுக்கு மேன்மை, குற்றங்களை மறைப்பது தேவனுக்கு மேன்மையாம். கைகளை தட்டி. சிலவங்க அவன் கொட்டை போட்டிருக்கான், பட்டை போட்டிருக்கான், அவனுக்கெல்லாம் தர்மம் போட்டு ஆண்டவர் அடிச்சிருவாங்க, நம்ம காசு ஆசீர்வாதம் எல்லாம் போயிடும். அப்படிலாம் அது கேணையா இருப்ப நீ. என்னுடைய பைபிள் சொல்லுது, கிறிஸ்தவ பிச்சைக்காரன், கிறிஸ்தவ ஏழை, யூத ஏழை, இந்த ஜாதி ஏழைன்னு சொல்ல, ஏழைக்கு இறங்குறவன். கைகளை தட்டி. இந்து ஏழை, கிறிஸ்தவ ஏழை, முஸ்லீம் ஏழைன்னு சொல்ல, ஏழைன்னு தான் போட்டிருக்கு. அப்படிதானே பாஸ்டர் உங்க பைபிள் போட்டிருக்கு? அப்படிதானே போட்டிருக்கு. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். இருதயம் சுத்தமா இருக்கணும். இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். உலகத்திலே மோசமான ஒன்று இருக்குன்னா அது இருதயம் தான். இருதயமே மகா கேட்டுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கிறது. நான் சொல்லல, பேசுறதெல்லாம் இங்கிருந்தா எடுத்து பேசுறேன். பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுகிறது. இருதயம் மகா கேடு. பார்த்துக்கிட்டே இருப்பான் அங்கிருந்து. பெரிய இவன் மாதிரி பேசலாம் பாரு, கண்ணையும் போட்டிக்கிட்டு கண்ணாடி அவன் கோட்டம் அவன் ஆளும் ராத்திரிலாம் பேசாமல் பாரு. இப்போ இந்த அம்மா வேற கூப்பிட்டு வந்துட்டா. இப்போ போயிருந்தேன்னா பைக்கில் அங்கே போயிருக்கலாம், இங்கே போயிருக்கலாம், அவங்கள பார்த்துருக்கலாம். SMS சாட்டிங் கொஞ்சம் பிரிக்கிட்டு கூட உட்காந்துருப்பான் பார்த்துங்க மொபைல் வச்சு. ஹாய் சரி, ஏய் இங்கே ஒருத்தன் அறுத்துக்கிட்டு இருக்கான், பேசாம கொஞ்சம் நாள் கழிச்சு கூப்பிட்றேன். மனமென்னும் குரங்கானது மாயை என்னும் கொப்பிலேறி ஒரு நொடிக்கு கோடி யுகம் பாய்தாமா. இங்கே உட்காந்துருக்கான், அமெரிக்காவில் இருப்பான் பாருங்க. பொறையார் லேடிஸ் காலேஜ் பக்கத்தில் இருப்பான். அவளும் இல்லை, யுவர் ஹேண்ட்ஸம். பல்லு பையா பார்த்தாலே பனை மரத்துக்கு மழை பெஞ்ச மாதிரி இருப்பான். யுவர் ஹேண்ட்ஸம். அந்த சொன்னிலேருந்து ட்ரெஸ்ஸே மாற்றிருக்கான். பயங்கரமாக போட்டு வருவான் பாருங்க. சும்மா இருக்காளுகளா அங்கேருந்து மிஸ்கால் வேறு அடிச்சு இவனுங்களை ராத்திரி தூங்க விட மாட்டேங்கிறாருங்க. ஒருத்தர் நான் எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் ஐயா, பார்த்தான், பார்க்கல. இப்போ 4 பேட்டரி சார்ஜ் போட்டான். அப்போ அவன் பேர் பிரைட்டு. பேர் என்ன பேரு? எதுக்கே 4 பேட்டரி சார்ஜ் போடுறான் அப்படின்னு. இல்லை நைட்டெல்லாம் உட்காந்து ஆஃபீஸில் ஒர்க், கம்ப்யூட்டர் செக்ஷன், இங்கிலீஷும் தமிழும் அவனுக்கு தான் கொடுத்துருக்கேன். அவன் நைட்டெல்லாம் உட்காந்து மக்களுக்கு அப்போ SMS வசனம் அனுப்புவோம் பார்த்தீங்களா, அந்த காலத்தில் அனுப்புவான் போலுக்கு. நான் அவனை பெருமையாக நினச்சிக்கிட்டேன். ராத்திரி முழுவதும் தூங்காம இந்த பேட்டரி முடிஞ்சா அடுத்த பேட்டரி போட்டு பேசிக்கிட்டே இருப்பான். என்னத்தையா பேச முடியும்? ஒரு கல்யாணம் பண்ண புருஷன் கொண்டாட்டி கூட 1/2 மணி நேரத்துக்கு மேலே டாபிக் இல்லை, பேசுறதே திரும்பி பேசணும். ஐயா ஒரு சப்ஜெக்டை பற்றி நீங்கள் 2 பேசிக்கிட்டு இருங்க, 1/2 மணி நேரத்துக்கு மேலே ரிப்பிட்டேஷன் வராட்டி எனக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணுங்க, பேசுனது தான் திரும்பி பேசுவோம். இவன் விடிய விடிய கிச்சு கிச்சுன்னு பெருச்சாலும் இந்த முசுறு, இந்த மூஞ்சிரு தானே எலிக்கு மூஞ்சிரு கத்துன மாதிரியே கத்திக்கிட்டு சிரிக்கிறான், மேலே ஓடுறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான், பாக்கெட்டில் வச்சுக்கிறான். அது வேற நம்ம பக்கத்தில் இருந்து பேசுகிறவன் வேற ஃபோனை வச்சா மாடிக்கு ஓடி போயிடறான்.
பாத்ரூம் கூடயும் போன தூக்கிட்டு போறாங்க. அங்க இருக்க விடாது, அங்கிருந்து பேய் ஏவுதுங்க. இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதமா இருக்கிறது. தம்பி, மற்றவர்கள் மாதிரி அல்ல, நமக்கு இந்த உலகம் மாதிரி அல்ல. என் கூட காலேஜில் படிக்கிறவங்கள ஜாலியா இருக்காங்க. அங்கிள், நீங்க என்ன அந்த காலத்து சாமியார்னா என்னையும் சாமியார் சொல்றீங்களா? ஊரோடனா நாமும் சேர்ந்து ஓடணும், நாடோடனா நடுவால ஓடணும். பாம்பு திங்கிற ஊருக்கு போனா பாதி கண்ட நமக்கு, நண்டு திங்கிற ஊருக்கு போனா நடுக்கண்ட நமக்கு. அவன் பழமொழி வேற கண்டுபிடிச்சிருக்கான். அப்ப அரளிக்கோட்டை திங்கிற ஊருக்கு போனா என்னங்கண்ணா தின்னு, அது மட்டும் செத்து போருமே அங்கிள், தெரியுதுடா மடப்பையில. உலகத்தில் இருந்தால் நீ உலகத்தான் அல்ல. கைகளை தட்டி, உனக்கு மாதிரி உன்னோடு படிக்கிறவன், SMS போடுறவன், சேட்டிங் போடுறவன், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்ல, ட்விட்டர்ல வர்றவன் இல்ல. அதுல யார் முகமே இல்லாதவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க. உனக்கு கருவிருந்து சுமந்து எடுத்தவரை ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிட்டு காத்துட்டு இருக்காரு உன்னை அக்செப்டுக்காக. நீ அவரை கண்டுக்கிற மாட்டேங்கிற கேனப்பையில இன்னைக்கு அக்செப்ட் பண்ண. கைகளை தட்டு. உனக்காக ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிருக்காரு. யூ ஆர் மை ஃப்ரெண்ட், ஆக விரும்புறையா, அறிமுகமானவடா. நீ கீழே விழுந்தா தூக்கி விடுகிறவர், உனக்கு சுவாச காற்றை கொடுத்தவர், உன் ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் முப்பாட்டன் வரை கஞ்சி கொடுத்து வளர்த்து இன்னைக்கு வரை உன்னை படிக்க வச்சு பேண்ட் சட்டை போட்டு கோமணம் கட்டிக்கிட்டு வயல்ல அடிமையா இருந்த உன் பெற்றோர் வயிற்றுல பிறந்த உன்னை இந்த இடத்துல வைத்த தெய்வம். கைகளை தட்டி. அவர் ரிக்வெஸ்ட் கொடுத்தனா அதை அசால்ட் பண்றாங்க. ஏதோ முகந்திரி ரோஸ் பூ போட்டிருக்கோம் அதுக்கு அப்படிமா. இப்படிதான் மதுரையில் ஒரு பையன் ஃபேஸ்புக்ல சாட் பண்ண 2 வருஷமா. அண்ணலும் நோக்கியா, அவளும் நோக்கியா. இப்போ நோக்கியா கம்பெனி அவுட்டு. என் ஜெபமெல்லாம் என்ன தெரியுமா? நீங்க தப்பா நினைக்க கூடாது, இந்த சேட்டலைட்லாம் அவுட் ஆயிரணும். பிசாசனுடைய மொத்த கான்ட்ராக்டும் அவனுடைய ஹார்ட்டே நான் மொபைல் தான் சொல்லுவேன், இன்டர்நெட் தான் சொல்லுவேன். அதை வச்சுதான் கள்ளக்காதல், வீட்டில் பெற்றோர்களுக்கு அடங்காமல் ஓடுகாலியா ஓடுற பிள்ளைங்க, அடங்காத பையங்க. 24 என்னத்தடா பேசுறீங்க? எனக்கு அதை சொல்லித்தாங்கடா, நானும் பேசுறேன். என்னத்தை பேசுவீங்களோ தெரியாது. பேசுனதையே பேசினா இருக்க. ஒரு தடவை கேட்டா நியூஸ்டா, அதையே 24 கேட்டா நியூசன்ஸ். எங்க அப்பா 24 அந்த சன் நியூஸை கேட்டுக்கிட்டே இருப்பாரு. நான் சொல்லுவேன், எப்ப இது நியூசன்ஸ் இல்லை, சுமார் நியூஸ். அவருக்கு 83 வயசு. அவர் நினைக்கிறாரு ஃப்ரெஷ்ஷா வந்துகிட்டே இருக்கும். ஒன்னே தான் வரும், காலையிலேருந்து சாயங்காலம் வர அந்த ஒரே நியூஸ் தான் திருப்பி சொல்லுவாங்க. இல்லை அது கேட்டு என்னடா புதுசு புதுசாக இருக்குது. அதில் உன் வாழ்க்கையை மாற்றும், உன் பாதையை மாற்றும், உன் நடையை மாற்றும், உன் வாழ்வின் தராதரத்தை உயர்த்தும், உன்னை இந்த இடத்தில் உயர்ந்த இடத்தில் வைக்கும். ஒரு பக்தன் எழுதுறான், உன்னை தியானிப்பவர் உயர்கதி சென்றிடுவார். கைகளை தட்டி. பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே, பாதைக்கு நல்தீபமே, பாக்கியர் விழும்பும் தேனே, 12 மாதங்களும் பகிர்ந்துண்ணலாம் உன் கனியை, உன்னை தியானிப்பவர் உயர்கதி சென்றிடுவார். வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலையேறப்பெற்ற செல்வம் நீயே. கைகளை தட்டி. பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே, பாதைக்கு நல் தீபமே, பாக்கியரெல்லாம் பரிசுத்தவான்கள் விரும்பும் தேனே என்றார். கைகளை தட்டி. கர்த்தருடைய வசனம் தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானது. கைகளை தட்டுங்கள். அதை வாசிடா. முதல்ல கொஞ்சம் கசக்கும், மூத்தோர் சொல் வார்த்தையும் முதுநெல்லி கனியும், முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும். 20 வயசுல நான் ஆண்டவர் இயேசு என்னை பிடித்தார். அரிபிளவை போல பாவம் மரித்துக் கொண்டிருக்க அந்த நாளில் இயேசு என்னை சுத்தமாக்கினார். ஆண்டவருடைய மகிமையின் கரம். வாலிபம் என்னன்னு எனக்கும் தெரியும். எல்லாம் எனக்கு பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டானுங்க, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி போய் ஒருத்தன் கலெக்டர், இன்ஜினியர், அவன் அங்கங்க இருக்கான். நான் போகும்போது, சினிமாக்கு வரா? வர இல்லை, நான் பார்க்க மாட்டேன். வாடா கொஞ்சம் பீர், அதெல்லாம் இல்லைப்பா. ஸ்மோக் பண்ண, அதான் இல்லைப்பா. வாடா மற்ற சீச்சி அதெல்லாம் வரும். ஆம்பளை தானா அப்படின்னா எப்போ பார்த்தா நான் சிரிச்சுக்கிட்டு மனுப்பி அவன்கிட்ட என்ன பார்த்துருக்கு என்ன பேச முடியும்? ஒரு நாள் சொன்ன ஆம்பளை இல்லடான்னு.
அவன் ஆரண்டு போயிட்டான், பேண்ட் சட்டை போட்டுருக்கு, மீசையெல்லாம் வளர்த்துருக்கேன். ஏன் நிறைய பேர் மீசை வளர்த்துன்னு பொம்பளை மாதிரி இருக்கான் தெரியுமா உனக்கு? ஆம்பளைனா என்னன்னு உனக்கு அர்த்தம் தெரியுமாடான்னு. என்னடா ஆம்பளைனா இப்படி நாங்கள் செய்கிற மாதிரிலாம் செஞ்சதான் ஆம்பளை இல்லைடா நாயே. ஆம்பளைனா தன்னைத்தான் அடக்கி ஆள்கிறவன் தான் ஆண்மகன். கைகளை தட்டி அந்த ஐம்புலங்களை அடக்கி தன்னை கட்டுப்படுத்த தெரியாத காட்டுக்கழுதை அல்ல நான். வீரன் என்று என்னை சொல்ல முடியும். என்னுடைய வேதம் சொல்லுகிறது ஜெயம் கொண்டவன். கைகளை தட்டி மாமிசத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். கைகள் என்னை மட்டும் அவுத்து விடு, உன்னை விட 16 அடி பாய்வேன். ஒன்றும் செய்ய தெரியாம உட்காந்துக்கிட்டு கோட்டை போட்டுக்கிட்டு சிலுவையை போட்டு பிதா குமாரன்ட்டு உட்காந்துருக்கல. நீ எல்லாம் என்ன கைக்கு தூசு ஊதிடுவேன். என்னை பார்த்து நான் அரண்டி இம்புட்டு விஷயம் உனட்டு இருக்கேன் எனக்கு. அப்ப அம்புட்டு வச்சுக்கிட்டு எங்களை சிறையாக்கி இருக்கிறோம். கைகளை தட்டி குற்றமே செய்யாமல் எங்களை நாங்களே சிறையில் போட்டு இருக்கிறோம். இயேசுவை அறிகிற அறிவின் வாசனைக்காக. கைகளை தட்டி எங்கள் மூலமாய் புறப்பட்டு செல்லும் இந்த பரிசுத்தமான ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்காக. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் தேவாதி தேவனை தரிசிக்கிறார்கள். மாறுபாடு உள்ளவனுக்கு கர்த்தர் மாறுபாடு சாட் பண்ணிக்கிட்டே இருந்தான் ஃபேஸ்புக்கில். அன்பே ஆறுகிறே உனக்காகத்தான் அவளும் சாட் பண்ணா, நம்ம ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி. இவன் இயக்கத்தோடு தான். 24 28 வயசு தாங்க. ஒரு நாள் நம்ம ரெண்டு சந்திக்கலாம்னா அவளும் சந்திக்கலாம். 2 வருஷம் கழிச்சு மதுரை ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கினா. அவளுக்கு 48 வயசு. பார்த்தா அதே ரயிலில் ஒன்று செத்து போயிட்டாங்க. பேப்பரில் பார்த்துருக்கலாம் நீங்கள். மதுரையில் நடந்த சம்பவம். ஃபேஸே தெரியாதவளுக்கு போய் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஏன்டா போய் மாட்டிக்கிட்டேன். ஃபேஸ் தெரிந்தவர், அறிமுகமானவர், உனக்கா உயிர் கொடுத்த ஒருத்தர். யூ ஆர் மை ஃப்ரெண்ட். இயேசு உன்னை அழைக்கிறார். கைகளை தட்டி எனக்கு நண்பனா இருப்பா சொல்லி அழைக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கு இரவு என்னுடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்தீர்கள். நான் மகிமையான கர்த்தர் இன்றைக்கு அற்புதமாக உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். 2 பிடிக்கிறீங்களா? அடி அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே செறிந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே செறிந்த துரோகியை. அணைத்தே அன்பாலே என்னையும் அணைத்தே அன்பாலே, அணைத்தே அன்பாலே என்னையும் அணைத்தே அன்பாலே. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாளில் என்னை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாளில் என்னை வெறுத்தேன் ஐயா. தயை பெரிதையா, என்மேல் தயை பெரிதையா.
உம்தய பெரிதையா என்மேல் உம்தய பெரிதையா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல், கைகளை தட்டி பாடலாமே. பாரினில்வும் அன்பின் இனிமை இயம்ப இயலாதாகில்யா பாரினில்வும் அன்பின் இனிமை இயம்ப இயலாதாகில்யா இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஆதியாகமம் 6:5, ஆதியாகமம் 8:21 சொல்லுகிறது, மனிதனின் இருதயம் அவன் பிறந்த நாள் முதல் பொல்லாததா இருக்கிறது. உட்காந்துக்கிட்டே இருப்பான். பாஸ்டர் பிரைஸ்லாம் இருங்க, நல்லா இருக்கீங்களா, சபை வளர்ந்துருச்சா, விடுவேன் இரு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாதிருத்தல் வேண்டும். இந்த இருதயத்தை சுத்தமாகும் வழி என்ன என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். தேவனுடைய வார்த்தையை வாங்கிக் கொள்ள, ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்ள நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொள்வோம். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இரவு 12 மணிக்கு நம்முடைய ஆலயங்களில் புது வருட ஆராதனை நடக்கும். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு ஏக்க கேள்வி, அடுத்த வருஷமாவது நல்லா இருக்குமா சார்? பாஸ்டர் ஐயா, ஐயரை பார்த்து கேட்போம், அடுத்த வருஷம் என்ன வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? அந்த தீர்க்க தரிசனத்துக்காக, அந்த வாக்கு தத்துவத்துக்காக நம்ம இயக்கத்தோடு வந்திருப்போம். நாமளும் போய் தலையை கொடுப்போம், பாஸ்டரும் ஜெபம் பண்ணுவார், சிலுவை போடுவார், ஆசீர்வதிப்பார். தீர்க்க தரிசனமாக சில வார்த்தைகளை சொல்லுவார்கள், வந்துடுவாங்க. ஆமாம் சார், போன வருஷம் போய் ஜெபம் பண்ண இன்னும் நடக்கலைங்க சார். 2005 ஜெபம் பண்ணேன் சார், நடக்கல சார். எப்போ ஜெபம் பண்ணாலும் நடக்காது உனக்கு. ஏன் தெரியுமா? கொடுக்கும் போதே குடிச்சிட்டாருங்க. நீ கேட்ட உடனே கொடுத்துருவாரு. வாங்குற பார்த்தா தான் ஓட்டையா இருக்கே, பொத்துன்னு கீழே விழுகுது. எந்த தேவ மனுஷன் கையை வைத்து, உண்மையான தேவனுடைய மனிதர்கள், வீடு கட்ட கொச்சனார், வழக்கு வம்புக்கு வக்கீல், போலீஸ், வைத்தியத்துக்கு டாக்டர், அப்ப ஆசீர்வதிக்கிறதுக்கு யாரு சார்? பைபிள் சொல்லுது, ஆண்டவர் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆசாரியர்களை, அதாவது பாஸ்டர்மார்களை, ஊழியர்களை தேவனே நியமித்தாராம். கைகளை சட்டி, வேற எவனும் ஆசீர்வதிக்க முடியாது. அப்ப உங்க பாஸ்டர் கை வச்சு ஆசீர்வாதம் வரலன்னு அவரை சொல்லக்கூடாது.
வாங்குற பாத்திரத்தை அடைச்சுப்பார், ஒவ்வொரு வருஷமும் பாத்திரம் நிரம்பி வழியும் கைகளை தட்டி. இருதயத்தில் தான் எத்தனை வச்சுக்கிட்டு கிடைக்கலையே எப்படி கிடைக்கும்? நட்டது 100 கெட்டது 101 தான். அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? ஒரு வீட்டில் ஒரு நல்ல கனி தரும் மரம் ஒன்று இருந்தது. விலையேறப்பட்ட கனி கொடுக்கும். அந்த மரம் நிறைய பழம் கொடுத்தது. இவனுக்கு பேராசை, இதே இவ்வளவு காசுக்கு விற்கிறோமே, இதே ஒரு தோப்பா வச்சா எம்பிட்டு காசு வரும். எங்க ஊருக்காரன் முழுக்க அங்க எல்லாம் வியாபாரம் தானேங்க, பொழைப்பே எங்களுக்கு வியாபாரம் தானே. என்ன செஞ்சான்? வேற விதையாவது வந்து வாங்கிட்டு வந்து போடணும், அதுக்கும் காசுக்கு கருமித்தனம். இந்த பெரிய மரம் காய்ச்சிக்கிட்டு இருந்துச்சுல பழம், அரை அடி விட்டுட்டு அடியா வெட்டினான். அந்த மரத்தை 100 துண்டா போட்டான். எத்தனை துண்டு நல்லா கவனிக்கணும் நீங்க, கணக்கு எத்தனை துண்டா போட்டான்? 100 துண்டா போட்டு தோட்டமெல்லாம் நட்டினான். தண்ணி பாய்ச்சினா, 2 வாரமா பாய்ச்சினா, 1 மாசமா பாய்ச்சினா. பார்த்தான் எல்லாம் கட்டு பட்டு விறகா போச்சு. ஐயோ அப்பா உள்ளதும் போச்சுடா. சரி தாய் மரத்தில் விட்டமே அடி அதாவது வந்திருக்கான்னு பார்த்தான், அதுவும் பட்டு போச்சு. நட்டது 100 கெட்டது 101. நட்டது 100 கெட்டது 101. மனுஷனுடைய சிந்தனைகள் ஆரம்ப நாள் முதல் அப்படியே மோசமா இருக்குது. அப்போ ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் தம்முடைய தேவனுடைய மனிதர்களை நியமித்திருக்கிறார். அவங்க ஆசீர்வதிச்சிட்டாங்க. கொடுக்கிற வார்த்தை உண்மை. பெற்றுக்கொள்ளும் பாத்திரத்தை சுத்தமாக்கும் வழிதான் இன்றைக்கு கைகளை அதை அடைச்சிடணும். ஓட்டையெல்லாம் அடைச்சிடணும். பொத்தல் பையா இருக்க கூட தச்சிடணும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் ஆண்டோடைய வார்த்தையில விடுதா போறதில்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கைகளை தட்டுங்களேன். சில பாருங்க, இந்த வார்த்தையில கூட கஞ்சத்தனம், ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள கஞ்சத்தனம், கொடுக்கறதுல கஞ்சத்தனம், பைபிள் வாசிக்கிறதுல கஞ்சத்தனம். இந்த இருதயம் கேடு உள்ளது. அந்த காலத்தில் தந்தி அடிப்பாங்க. தந்தி அடிக்கிறது கழிப்பட கை வைத்துக்காரங்க தெரிஞ்சவங்க. இப்பதான் SMS, சேட்டிங், டாட்டிங், ஃபேக்ஸ் கூட இப்போ கிடையாது, இமெயில் எல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்தில் தந்தினா தெரியுமா? டெலிகிராம் பண்றது எத்தனை பேர் தெரியும்? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். சரி, அதெல்லாம் படிச்சுப்பேன். கட்கடா கடா 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 கட்டு கடக்கடா படிச்சுப்பீங்கல்ல. அப்போ ஒரு எழுத்துக்கு ஒரு 25 பைசா 50 பைசா சொல்லுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் போய் அடிக்கணும். ஒரு அம்மா தான் மகன்கிட்ட சொல்லிச்சு, எப்பா நம்ம நாத்தனா மகனுக்கு கல்யாணம் மகளுக்கு, நீ போய் இந்த வசனத்தை வச்சு அடிச்சிரு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை அடிச்சுட்டு வந்துருந்துச்சு. சார் இவனும் போனான் போஸ்ட் ஆஃபீஸுக்கு. சார் ஒரு லெட்டருக்கு எவ்வளோ சார்? 50 பைசா. 50 பைசா தான் நம்ம சிகரெட்டும் குடிச்சிடலாம், ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சான். இது எனக்கு 1 யோவான்னு சொன்னான். அம்மா அது ஒன்று எடுத்துட்டு 4 யோவான் 4:8. 1 யோவான் 4:8 அன்பு பூரண அன்பு பயத்தை தர அன்புள்ளவன் தேவனை வசனம். இது யோவான் 4:8 என்னது? உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்போ இருக்க ஒன்றும் புருஷன் இல்லை. உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லை. ஆண்டவரை தேடுகிறதிலே உண்மை. கைகளை தட்டி வேதம் வாசிப்பதிலே உண்மை. இருதயத்தில் அவரோடு வாழும் வாழ்க்கையிலே உண்மை. பூரணமாய் இடம் அவருக்கு. கைகளை தட்டி இன்றைக்கு இரவு பூரணமாய் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். வேதத்தை கேளாதனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. சங்கீதம் 119:8-9 சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? சொல்லுங்க. உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொண்டால் தானே. சிலருக்கு பாட்டு பேய் பிடிச்சி அலையுது பாருங்க. இப்போ கோட்டும் கழட்டிடுறான், சட்டையும் கழட்டினான், இப்போ இன்னும் பேண்ட்டையும் கழட்டி வாங்கி கொடுக்க. எனக்கு என்ன வேதனை தெரியுமா? பெரிய பெரிய ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிறவர்கள் நாங்க தான் டைரக்டா கர்த்தரோட பேசுகிறோம், அபிஷேகம் பெற்ற அப்படி பண்ணணும் கூப்பிடுறானுங்க. அதை விட வேதனை. நான் அப்படி ஆடுறவங்களை குறை சொல்லவே மாட்டேன். கூப்பிடவன முத்துக்களை பரம்படுத்த அடிக்கணும். அவனை ஊழியக்காரங்கன்னு ஏத்துக்க கூடாது. வந்தவன் குற்றம் இல்லை, கூப்பிட்டவன் குற்றம். இடம் கொடுத்ததானே நுழையும். உன் சபையை பரிசுத்தமா நடத்த தெரியணும்னா தேவனிடத்திலிருந்து ஆலோசனை பெறணும். கைகளை தட்டி ஒரு மனுஷனை டக்குன்னு நீங்க டென்சிங் நல்லா பிரசங்கம் பண்ணா இவர் தேவ மனுஷன் ஏத்துக்க கூடாது. பாஸ்டர் அண்ணன் ரொம்ப நல்லா பேசுவாங்க, நல்லா வசனம் தான் பேசுவாங்க, சூப்பர் சூட்டு கூட்டெல்லாம் போட்டு வராங்க. பிரசங்கத்தினால் ஒருத்தன் தேவனுடைய மனிதன் ஆக முடியுமா? பாட்டினால் ஆக முடியுமா?
தீர்க்க தரிசனங்கள் ஆக முடியுமா? நீங்கள் எப்படி கண்டுகொள்ளணும்? தேவனுடைய ஆவி இன்னதென்றும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி இன்னதென்று எவைகளால் அறிவீர்கள்? அவர்கள் கனிகளினால் அறிவீர்களாம். கைகளை தட்டி ஆவியில நிதானிக்கணும். மரமண்டைகளா உட்கார்ந்துக்கிட்டு இன்னும் சப்பளச்சனை இந்த சாணி எரித்துட்ட மாதிரி தட்டிக்கிட்டே உட்கார்ந்துருக்காதீங்க. பரிசுத்தாவை பெற்ற நீங்கள் ஒருவன் உங்களுடைய மிஸ்டேக் என்ன தெரியுமா? வேற ஒரு மிஸ்டேக், எல்லாரையும் ஊழியன் ஏத்துக்கிட்டா தான் உங்க மிஸ்டேக். கைகள் எல்லாரும் இயேசுநாதர் ஊழியர், நேவர் எல்லாரும் ஊழியர்கள் அல்ல. கடைசி நாட்களில் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றுவார்கள், அப்படி ஜனங்களுக்குள் கள்ள போதகர்களும் தோன்றுவார்கள். கிறிஸ்துவின் ஊழியத்தை, இழிவான ஆதாயத்தை, தேவ பக்தியின் வேஷத்தை தெரித்து இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாக இருப்பார்கள். காமவிகார கண்களை உடையவர்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகினார் ஆண்டவர் கைகளை தட்டி. இந்த சத்தியத்துக்கு மாறா யாரு பேசினாலும் நீ அக்செப்ட் பண்ணேனா சாபம் வீட்டில் வரும். அப்படிப்பட்டவனுக்கு வாழ்த்து சொல்லுகிறவனும் அவன் துர்க்கிரைகளுக்கு பங்குள்ளவனாய் இருக்கிறான். விஷ் பண்ண கூடாதான், அவன் வீட்டுக்குள்ள ஏற்றக்கூடாதான், அவனுக்கு மரியாதை கொடுத்து கூட பேசக்கூடாதான். தேவனுடைய வசனத்திலிருந்து ஒன்றை குறுக்கினால் ஜீவ புஸ்தகத்தின் பேரை கிறுக்கி போடுவாராம், கூட்டினால் வாதையும் கூட்டுவார். இதில் எழுதப்பட்டதை அல்லாமல் புதுசா ஒருத்தனுக்கு வெளிப்பாடு வரக்கூடாதுங்க. அப்படி வந்துச்சுன்னா பிசாசு தான் கொண்டு வருதுன்னு அர்த்தம். எல்லாம் இந்த லோ, இந்த ட்ராக்கை விட்டு மாறுதுனாலே பரிசுத்தவான்கள் நிதானிக்கணும். இந்த கள்ளப்பையில ஊருக்குள்ளேயே விடக்கூடாது. இந்த ஜனங்களுடைய இரத்த பழியை கர்த்தர் உங்க கையில தான் கேட்பார். அப்புறம் உங்களுக்கு உங்க ஆத்மாவை ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருந்தா இப்படி கள்ளப்பயல்கிட்ட போக விட்டீங்கன்னா உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் கேட்பார். ஜாக்கிரதையாருங்கள், எச்சரியுங்கள், ஜனங்களை சரியான சத்தியத்துக்குள் நடத்துங்கள். வில்சன் ஆபிரகாம், சைனி வில்சன் அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியுமா? சைனி வில்சன் ஒரு ஓட்டப்பந்த பிடி உஷா மாதிரி ஓட்டப்பந்த வீராங்கனை. சைனி வில்சன், சைனி ஆபிரகாம், ஹஸ்பண்ட் பேர் ஆபிரகாம் நினைக்கிறேன். அப்புறம் சைனி வில்சனா சைனி ஆபிரகாம் பண்ணாங்க. 84-85 ஆசியா விளையாட்டு ஏசியன் கேம்ப்ஸ் நடக்குது. அப்போ அவங்க 400 மீட்டர் உஷாவை மாதிரி அவங்களும் 400 தடகளை ஓட்டப்பந்தயம் இருக்குல்ல, அதில் ஓடி வராங்க. வேர்ல்டு ரெக்கார்டை தகர்த்து முதலாக வந்து விட்டார்கள். வேர்ல்டு ரெக்கார்டை தகர்த்து முதலாக வந்தாங்க. நம்ம இந்தியாவுக்கு சொல்ல வேணும், ஒன்றாவது கிடைக்குதே, ரொம்ப சந்தோஷம். எங்கள் இந்தியா வந்துருச்சு. அப்படி இப்படி மூவர்னை கூட இப்படி ஆட்டினா எல்லாம் செஞ்சான். எல்லாம் எனக்கும் கூட சந்தோஷம் தான். அப்போல்லாம் தூரதர்ஷனில் தான் பார்க்க முடியும். டிவியெல்லாம் அப்போ தான் வெளியே வந்து வீடுகளில் டிவியெல்லாம் பார்க்கவே முடியாது. இந்த ஆண்டனை வச்சு அங்கே திருப்பலாம், இங்கே திருப்பலான்னு பார்த்து கொடுப்போம். அப்போ அந்த ப்ரைஸ் மெடல் குத்துற கமிட்டி கொஞ்சம் நேரத்தில் குத்த வந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னுச்சு. இந்தியாவுக்கான அவ்வளோ சீப்பாக நம்ம தான் சொல்லுவோம். சும்மா வெறும் கையில் முளம் போடுறோம் ஆச்சு நம்ம தான். என்னடா எங்களை சீப்பாக இருக்கா, அப்படி இப்படி. அவங்க கரெக்டாக தானே ஒன்றாங்க. ஆமாம். முன்னாடி ரெக்கார்டை தகர்த்துட்டாங்களா? ஆமாம். குறித்த நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்களா? ஆமாம். எல்லாரும் ஓடுறதுக்கு முன்னாடி அவங்க வந்தாங்களா? ஆமாம். எல்லாத்துக்கும் ஆமாம் போட்டாங்க கமிட்டி. கடைசியில் எல்லாம் சரியாத்தான் சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு குறித்த ட்ராக்கை விட்டு மாற்றி ஓடிட்டாங்க. எல்லாம் நல்லா தாங்க இருக்கு, பிரசங்கம் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, சபையில் அலையிலாம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், தயவு செய்து எல்லாரும் மன்னிச்சிருங்க, ஐயாவமாக இருக்கும் மன்னிச்சிருங்க. எல்லாம் போட்டுட்டு உள்ளாடை போடாட்டி எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா சொல்லுங்க? எல்லாம் நீட்டாக தாங்க இருக்கு, பெர்ஃப்யூம்ல அடிச்சு கோட் ஷூட்லாம் போட்டிருக்கு. உள்ளாடை அணியாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? எல்லாம் நல்லா தான் இருக்கு. தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோடு வாழ்கிறானா என்பதுதான் கேள்வி. கைகளை தட்டி உன் இருதயம் எப்படி இருக்கிறது? தேவனோடு ஒரு வாழ்வும் வாழ்க்கைக்கு இன்றைக்கு தேவன் பதில் கொடுக்க போகிறார். இன்றைக்கு இரவு சொல்லுங்கள், இறைவனே இந்த இருதயம் உம்மை தவிர வேற யாருக்கும் வேண்டாம். கைகளை தட்டி என் ஜெபத்துக்கு பதில் தரப்போகிறீர், நன்றி. இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவாதி தேவனை தரிசிக்கிறார்களாம். காதுள்ளவன் கேட்க கடவன். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற உன்னை என் வாலிப தம்பி தங்கச்சி, இன்றைக்கு இரவு ஆண்டு உன்னை நட்சத்திரமாய் மாற்ற போகிறார். கைகளை தட்டி நீங்கள் விரும்பினது வரும். உங்கள் வீட்டுக்குள்ளே குட்டி பரலோகமாய் மாறப்போகிறது. இத்தனை ஆண்டுகள் தடையாயிருந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உடைக்க போகிறார். இன்றைக்கு இரவு, today, tonight, expecting a miracle right now, brother and sisters. He is Almighty God, He is living God, He is the Father of mercy. கைகளை தட்டி அவர் ஜீவிக்குள்ள தேவன். பிரசங்கி 11:9 சொல்லுகிறது, வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வலிகளிலும் கண்ணின் காய்ச்சல்லாம் என்ன நினைக்கிறோம் நடரா. இந்த வயசுல அனுபவிக்காம எப்ப அனுபவிக்கிறது? அனுப்பிவிடா, யார் வேண்டாம் நான் சொன்னேன்.
என்னன்னாலும் செய்டா. நான் தடையே சொல்றதில்லை. எல்லா பேரும் நம்ம கூட தான் இருக்கேன். அந்த வந்திருக்கான் பாருங்க, கேமரா ஒருத்தன் வச்சிருக்கான், அதை வச்சிருக்கான். அங்கிள் வெளியே போயிட்டு வா, பைக் ஓட்டு, என்ன பஸ் ஸ்டாண்டு போயிட்டு வா, எல்லாம் போயிட்டு வா. ஒரு நாள் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. கைகளை தட்டி. God knows everything and all. தேவன் சகலவற்றையும் அறிந்து. என்னுடைய அறையிலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன், God knows all. என் இருதயத்தில் தேவனுக்கு பிரியமான அந்த எண்ணம் வந்தா கூட திரும்பி பார்ப்பேன், அதையும் தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு பயம் வரட்டும் என்று வாலிப பிள்ளைகளே, பெற்றோருக்கு தெரியவில்லை என்று ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களோ? அங்கிள் வேலைக்கு முயற்சி பண்றேன், முடியல அங்கிள், முடியாதுப்பா, கடைசி வர முடியாது. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமான அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமா இருக்கும்படி செய்வாராம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களுடைய பிரார்த்தனைக்கு அவர் பதில் கொடுக்கிறார். மூன்றாவதாக தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கும் பொழுது, கேட்டு நான் முடிக்கிறேன். 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவருடைய சித்தத்தின்படி கேட்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறோமா? நம்முடைய விருப்பம் அல்ல. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எனக்கு எதை கொடுக்க விரும்புகிறோ கொடும், அது நல்லதாகவே இருக்கும். கைகளை தட்டி உன் இதயத்தின் வேண்டுதலை கேட்கிறவர், சுத்த இதயத்தோடு ஜெபிக்கும் ஜெபத்தை கேட்கிறவர், அப்படி சித்தத்தின்படி கேட்கிறவர். எழுமணிப்போமா, நான் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு வீடுகளிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்க போகிறது. பரிசுத்தமான தேவன் இறங்கி வரப்போகிறார். இன்றைக்கு இரவு உங்கள் வீடு குட்டி பரலோகமாய் மாறப்போகிறது. கசப்பு மதுரமாய் மாறப்போகிறது. சாபங்களை மாற்றுகிற இயேசு உங்கள் அருகில் வரப்போகிறார். ஸ்தோத்திரம். நன்றி மட்டும் சொல்லுங்கள். நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி, நன்றி தகப்பனே, கோடான கோடி நன்றி, கோடான கோடி. மார்க்கரேட், தேவனுடைய வல்லமை உன்னை இப்பொழுது தொட்டுக்கொண்டு இருக்கிறது. உங்கள் வாழ்வில் இழந்து போன ஆசீர்வாதத்தை கர்த்தர் இப்பொழுது தரப்போகிறார். முதலாவது உங்கள் ஆச்சரியத்துக்காக ஜெபிக்க போகிறேன். முதலாவது என் அருகில் ஓடி வர முதல் 3 பேர்களுக்கு அவர்கள் இருதயத்துள்ளதை நானே சொல்லி பிரார்த்தனை செய்வேன். யார் வர்றீங்க? முதலாவது என் அருகில் ஓடி வரும் முதல் 3 பேருக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு உங்கள் இருதயத்தில் உள்ளதை எனக்கு சொல்லுவார். சீக்கிரம் ஓடி வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி கவிதா. தேவனுடைய வல்லமை உன் எதிர்காலத்தில் நட்சத்திரத்தை போல பிரகாசிக்க செய்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. என் அன்பு மகளே, வந்த முதல் பிரார்த்தனையிலே உன் பெயரை எனக்கு இயேசு சொன்னார். கவிதா, 2 வருடங்கள் 7 மாதங்களாக 2 விஷயத்துக்காக கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். எல்லாம் இருந்தும் ஒரே போராட்டம், சமாதானத்தை இழந்து. பிரதர், குடும்பத்தில் இழந்ததை தேவன் தருவாரா? நான் வேண்டிக் கொண்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு தருவாரா? நல்லது செய்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற 2016 வருஷம் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு 8:45 நீ போராடினதை நான் பார்க்கிறேன். இந்த வருடம் 2018 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி இரவு 7:05 உன் கண்ணீர் நிறைந்த கூக்குரல். 2 காரியத்துக்கு வந்திருக்கீங்க சிஸ்டர். சரத்திருக்கிற பலவீனங்கள் மாறணும், இழந்ததை தரணும். கர்த்தர் கரத்தில் ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பாரா? இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவாரா என்று இயேசு சொல்லுகிறார். என் அன்பு மகளே, வருகிற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதிக்குள் 2 அதிசயங்களை செய்து நீ தலை குனிந்த இடத்தில் உன் தலையை உயர்ச்சுவேன். நீ வெக்கப்பட்டு போக மாட்டான். ஜோவன்னால் கவிதா, என் அன்பு மகளே, நான் சொல்வது உண்மைதானம்மா? சத்தமா சொல்லுங்க. பொய்யில்லையே? தட்ஸ் ரைட். கைகளை தட்டி ஆண்டவரே, அற்புத வல்லமை பாயட்டும். கோடான கோடி. மார்க்கரேட், தேவனுடைய வல்லமை உன்னை இப்பொழுது தொட்டுக்கொண்டு இருக்கிறது. உங்கள் வாழ்வில் இழந்து போன ஆசீர்வாதத்தை கர்த்தர் இப்பொழுது தரப்போகிறார். ஒரு நாள் கூட நீங்கள் நிம்மதியாய் உறங்கினதில்லை. தலையணையை கண்ணீரை நினைச்சு கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஜெபிப்பதை காட்டும் குடும்பத்தை நினைத்து தான் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறீர்கள். அம்மா, சரீரத்திலோ பலவீனம், இரத்தத்தில்
இடுப்புக்கு கீழே கால்களில் இருக்கும் பலகீனம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இப்பொழுது இருக்கிற போராட்டத்திற்காக கண்ணீர் வடிக்கிறீர்கள். ஆண்டவர் சமாதானம் கொடுப்பாரா? இழந்ததை திரும்பி பெறுவேனா? முதல் ஜெபத்தில் இயேசு சொன்னார், மார்க்கரேட், இழந்ததை கர்த்தர் கொடுக்கிறார் என்று. ஓட்டமாய் ஓடி வந்திருக்கிறார்கள். அன்பு அம்மா மார்க்கரேட், இன்னும் 19 நாட்களுக்குள் ஒரு திருப்பு முனையை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் கண்ணீர் வடித்த இடத்தில் இயேசு உங்கள் தலையை உயர்த்துவார். உங்கள் சரீர பலவீனத்தை இயேசு இப்பொழுது தொடுகிறார். Accept your heals right now, dear mother. அம்மா மார்க்கரேட், நான் சொல்றது உண்மைதானம்மா? பொய் இல்லையே. That's right. கைகளை தட்டி God in the power of the name of Jesus. ஒரு அன்பு சகோதரன் இருக்கிறீங்க. 1 மாதம் 18 நாட்கள் ஆகிவிட்டது. கீழே விழுந்து வலது காலில் அடிபட்டு இருக்கிறது. வட்டி கடனினால் குடும்பம் முழுதும் கண்ணீரோடு வந்திருக்கிறீர்கள். விரும்பினால் அருகில் சீக்கிரம் மாறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வட்டி கடனினால் மகா பெரிய மனவேதனை, கீழே விழுந்து வலது காலில் அடிபட்டு கண்ணீரோடு வந்திருக்கிறீர்கள். இயேசுவின் வல்லமை உங்கள் கால்களை தொடுகிறது. உங்கள் சாபம் உங்களை விட்டு தொலைந்து போகிறது. விரும்பினால் என் அருகில் சீக்கிரம் வரலாம். அழைச்சிட்டு வாங்க. வாலண்டியர்ஸ் போங்க, அவங்களாம் கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். கேட்டு அழைச்சிட்டு வாங்க. கைகளை தட்டி ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் வாங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு வலது கால் அடிபட்டு கடன் பிரச்சனை கஷ்டப்பட்டு. எந்த உங்க பேர் என்ன? பிலிப். ஆண்டவர் உங்களை இப்ப விடுதலை ஆக்குவார். நம்புறீங்களா? நம்புறேன். கண்ணை மூடுங்க. இந்த பைபிளை வாங்கிக்கங்க தம்பி. அன்பு ரட்சகனே, கீழே விழுந்து வலது கால் அடிபட்டு கடன் பாரத்தினால் மனம் நொந்து, அது மட்டுமல்ல பிலிப், கடந்த 1 மாதம் 13 நாட்களாக வாழ்ந்துடைய சாவது கூட நல்லது, பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்குது. ஆண்டவர் என்றைக்கு விடுதலை ஆக்குவார்? கண்ணீரோடு காத்திருங்க. கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு 8:19 நெருக்கச்சின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி அழுதை நான் பார்க்கிறேன். இயேசு சொல்லுகிறார், பிலிப், நீ அழ வேண்டிய நல்ல 48 தினங்களுக்குள் தேவன் ஒரு திருப்பு முனையை கொடுப்பார். உன் வலது காலில் இருக்கிற இந்த பலகீனத்தை இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. Come on, I heal. பிலிப், என்ன பார்த்திருக்கீங்களா? போட்டோல தான், நேர்ல பார்த்து பேசிருக்கீங்களா? பார்த்ததும் இல்ல, பேசுனது. உங்க விஷயத்தை யார் சொல்லிருப்பா? பிலிப், எனக்கு யார் சொல்லிருப்பா? ஏசப்பா சொல்லிருப்பாங்க. இப்ப விடுதலை வந்துருச்சா? இப்ப காலை செக் பண்ணுங்க. கால்லாம் வலி கிடையாது. இப்ப காலை செக் பண்ணி பாருங்க. வலி போயிருச்சா? வலி போயிருச்சு. பொய் சொல்லக்கூடாது. நடந்தெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்க. வலி போயிருச்சு. அங்கிருந்து நடந்து வந்து முடிஞ்சு சொன்ன உடனே ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காலில் என்ன பிரச்சனை? நடக்கிறது கஷ்டமா இருக்குங்க. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி பிளேட் வச்சு சரி வலி வச்சுக்கிட்டே இருந்தது. இப்ப வரும்போதே முடிஞ்சு. யாரு பிலிப் உங்களை சுகமாக்குனது? ஏசப்பா குணம் பண்ணுங்க. ஏசப்பா பிலிப்பை தொட்டு கைகளை தட்டி God's in the power of the name of Jesus right now. Hallelujah. Hallelujah. அன்பு ரட்சகனே, யாரெல்லாம் தங்கள் ஜெபங்களுக்கு இதுவரை பதக்கை கை உயர்த்திருக்கிறார்களோ, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் அதை பரிபூரண கொடுத்தனுப்பும். 2 கையின் தலையில வச்சுக்கோங்க. அந்த ஆசீர்வாதத்தை நிரப்பி அனுப்புகிறேன். நிரப்பி அனுப்பேன். ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பரிசுத்த பிதாவே. ஆமென்.